தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனார் உடம்பு நனைந்து நனைந்து அருள்ளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலையலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்ணீ புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொச்சவையில் சிற்றவையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு மாநகரிலே சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாக இன்று உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திய எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கிறோம். போன வாரம் உங்களிடத்திலே உரையாடினோம், இடையிலே வளரூர் சென்று வந்தோம். இந்த வாரம் உங்களிடத்திலே உரையாடுவதற்காக வந்திருக்கிறோம். நீ மறுபடியும் சென்னை சென்று விடுவேன். அடுத்து எப்பொழுது வாய்ப்பு கிடைக்குமோ தெரியாது, சூழ்நிலைக்கு தகுந்தார் போல. இன்று நாம் ஒரு புதிய சிந்தனைக்கு செல்வோம். நான் ஒரு தலைப்பு போட்டிருந்தேன், படிச்சிங்களா வாட்ஸ்அப்பில்? கடவுளுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? கடவுளுக்கும் நமக்கு என்ன? ஏன்னா எந்த தொடர்பு தெரிஞ்சால் தான் நம்ம அங்கே முறையிட முடியும். தொடர்பே தெரியலைன்னா நம்ம எப்படி இறைவன்கிட்ட தொடர்பு வைக்கிறது? அந்த வள்ளலார் மிக தெளிவாக நமக்கு திருவருட்பாவில் எழுதி வச்சிருக்கார். அதாவது உரைநடை பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிருட்டி நியாயன்னே ஒரு தலைப்பு இருக்கும். அந்த தலைப்பில் மிக அழகாக எழுதியிருக்கிறாரு. இந்த உலகம் எப்படி இருக்கிறது, ஆண்டவர் எங்கே இருக்கிறார், ஆன்மாக்கள் எங்கே இருக்கிறது, அதனுடைய தன்மை என்ன, ஆண்டவருடைய தன்மை என்ன என்பதெல்லாம் மிக தெளிவாக நமக்கு எழுதியிருக்கிறார். அது ஒரு ஒப்பீடாக சொல்லுகிறார். இறைவன் இருக்கிற இடத்திற்கும் நாம் இருக்கிற இடத்திற்கும் ஒரு ஒப்பீடாக இந்த பிரபஞ்சத்திற்கும் ஆண்டவர் இருக்கும் இடத்திற்கும் என்ன என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை மிக தெளிவாக வள்ளல் பெருமான் எழுதியிருக்கார். அதில் சொல்கிறாரு, ஆகாசம் அனாதின்றார். ஆகாயம்னா இது வெட்டவெளி. வெட்டவெளி எப்படி இருக்குது? அனாதியாக. அனாதின்னா என்ன? எந்த விதமான ஒன்றோடு ஒன்று இணைப்பு இல்லாமல் இருப்பதுக்கு பேர் அனாதி. ஆகாசம் அனாதி. அதுபோல் அதற்கு காரணமான பரமாகாச சுரூபராகிய கடவுள் அனாதி.
இங்கே எப்படி ஆகாசம் அனாதி இருக்குதோ அதுபோல் பரமாகாச சுரூபராகிய கடவுளும் அங்கே அனாதியாக இருக்கின்றார் அப்படின்றார். அனாதியாகிய ஆகாசத்தில் காற்றும் அனாதி. இந்த பிரபஞ்சத்தில் காற்று இருக்குது, அது எதையாவது பிடிச்சிக்கிட்டு இருக்கா? இல்லை. அது ஏற்றினா அது தன்னைத்தானே இயங்கி கொண்டு இருக்கிறது. அது என்ன, எப்படி ஆகாசம் அனாதியோ அதே போல் காற்றும் அனாதி, எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் யாரும் அதை பிடிச்சிக்கிட்டு இயக்கிற மாதிரி இல்லாமல் அனாதியாக இருக்கிறது. அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுளிடத்தில் அருட்சக்தி அனாதியாக இருக்கின்றது. ஆகாசம் அனாதி, அதில் காற்று அனாதி. அதுபோல கடவுள் சமூகத்தில் என்ன மிக தெளிவாக சொல்கிறாருங்க, அப்படி கடவுளிடத்தில் அருட்சக்தி அனாதியாக இருக்கிறது. அங்கெங்கே பரமாகாச சுரூபராகிய கடவுள் அனாதி. இங்கே எப்படி வெளி அனாதியோ அது மாதிரி அங்கே பரமாகாசத்தினுடைய எல்லையானது அனாதியாக இருக்கிறது. அதே போல் இங்கு காற்று எப்படி அனாதியாக இருக்கிறதோ அதே போல் அங்கு அருள் சக்தி அனாதியாக இருக்கிறது. புரியுதுங்களா? இதுக்கு இருக்கு அவர் டேலி பண்ணி காட்டுறார் நமக்கு. ஆகாயத்தில் அணுக்கள் நீக்கமறை நிறைந்து இருக்கின்றன. இந்த ஆகாயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் தான் போன தடவை கூட சொன்ன அணுக்கள் நீக்கமறை நிறைந்து இருக்கின்ற கேப்பே கிடையாது. ஆனால் நமக்கு கேப் இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா ஒவ்வொரு சிறு சிறு துகள்களும் அணுக்கள் தான். அது நிறைந்து இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் வெயில் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா அணுக்கள் நிறைஞ்சிருக்கும். இந்த மின்னல் மாதிரி சிறு 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 சிறுத்தான். ஆனால் அது நிறைந்து இருக்கிறது. நமக்கு வெளியில் எப்படி அனாதியாக இருக்குதோ அந்த காற்றும் ஆகாயமும் அனாதியாக இருக்கிறதுனால நம்ம போகிற வர்றதுக்கு கேப்பு கிடைக்குது. அங்கே ஆகாசத்தில் அணுக்கள் நீக்கமறை நிரம்பியிருக்கின்றன. இதுபோல் கடவுள் சமூகத்தில் ஆன்ம ஆகாசத்தில்ன்றார். கடவுள் சமூகம் என்பது ஆண்டவர் இருக்கக்கூடிய இடம். அங்கே ஒரு எல்லை இருக்கிறது, அதுக்கு பேர் ஆன்ம ஆகாசம்னு பேர். இப்போ இப்படி இந்தியா அப்படின்னா ஒவ்வொரு மாநிலம் இருக்கிறதுக்கு மாநிலத்துக்கு பேர் வச்சுருக்காங்க இல்லையா? அதுபோல் ஆன்மாக்கள் இருக்கிற இடத்திற்கு ஆன்ம ஆகாசம்னு பேர் வச்சுருக்காரு. ஆன்ம ஆகாசத்தில் அணுக்கள் சந்தானமயமாய் நிரம்பி இருக்கின்றன. அந்த ஆன்ம ஆகாசத்தில் சந்தானமயனா கேப் இல்லாத நிறைந்து இருப்பது, கொஞ்சம் கூட கேப்பு கிடையாது. எப்படி அணுக்கள் நீக்கமர நிறைந்திருக்கிறதோ அதே போல் அங்கே ஆன்மாக்கள் ஆன்ம ஆகாசத்தில் நிறைந்து இருக்கிறது. நம்மெல்லாம் அங்கே தான் இருந்தோம். எவ்வளோ தெளிவாக நமக்கு சொல்கிறாரு. நம்மெல்லாம் எங்கே இருந்தோன்னு, அணுக்கள் சந்தானமயமாய் நிரம்பி இருக்கின்றன. அந்த அணுக்களுக்கு ஆன்மா என்றே பெயர். ஆன்மா என்றோம். இந்த ஆன்மா எங்கே இருந்தது, எந்த இடத்தில் இருந்தது, அந்த அணுக்களுக்கு என்ன பேர் வச்சாங்கன்றதை தெளிவுபடுத்துகிறார். பூதாகாயத்தில் இருக்கின்ற இந்த பூதாகாயம்னா பஞ்சபூதங்கள் நிறைந்த ஆகாயத்தில் சாதாரண அசாதாரண அணுக்கள் 7 வகையாக பிரியும். நான் இன்றைக்கி சொன்னேன் இல்லையா? இந்த பிரபஞ்சத்தில் 7 வகையான அணுக்கள் நிரம்பி இருக்கிறது. அந்த அணுக்களுக்கு பேர் என்ன? வாலனு, திரவனு, குருவனு, லகுவனு, அணு, பரமானு, விபுவனு. மேற்படி அணுக்கள் அனந்த வண்ண பேதமாக இருக்கும். அந்த பேதங்களை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. 7 விதமான அணுக்கள் இருக்கிறது. 7 விதமான அணுக்களும் 7 விதமான பேதங்களாக நிறைந்திருக்கிறது. எப்படி இப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒரே மாதிரியாக இருக்கிறோம்? வெவ்வேறு மாதிரி இருக்கிறோம். ஆனால் உலகம் பூரா மனிதர்களும் இருக்குது, உயிர்கள் இருக்குது, ஜீவ ராசிகள் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தாலும் ஒவ்வொன்றும் பேதமாகத்தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஆமாம், அது மாதிரி 7 விதமான அணுக்களும் 7 வகையான பேதங்களாக நிறைந்திருக்கிறது. மேற்படி அணுக்கள் அனந்த வண்ண பேதமாக இருக்கும். இவற்றில் இதில் என்ன சொல்கிறாரு? காரியணு, காரிய காரண அணு, காரண அணு,
புரியுதுங்களா? காரிய அணு, காரண அணு, காரிய காரண அணு, 3 வகையான அணுக்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அங்கே சொன்னார்ல ஆன்மா ஆகாசத்தில் உதாரணம் கொடுக்குறாரு. இதுக்கு டேலி பண்ணி பாருங்கன்றாரு. அங்கே ஆன்மா ஆகாசத்தில் கடவுள் சமூகத்தில் ஆன்மா ஆகாசம் இருக்கிறது. அந்த ஆன்மா ஆகாசத்தில் நிறைந்திருக்கக்கூடிய அணுக்களுக்கு பெயர் ஆன்மாக்கள். அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, இங்கே எப்படி அந்த அணுக்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டு இருக்கிறதோ, என்ன காரிய அணு, காரண அணு, காரிய காரண அணு, அதுபோல பக்குவ அபக்குவ பக்குவா பக்குவம் என நிற்கும். அது எப்படி இருக்குது? பக்குவம், அபக்குவம், பக்குவா பக்குவம் 3 வகையாக இருக்கிறது. இவை போல் ஆன்மாகாயமான கடவுள் சமூகத்தில் சொன்ன இல்லையா, ஆன்மாகாயமான கடவுள் சமூகத்தில் ஆன்மாக்களும் 3 வகையாக நிற்கும். 3 வகை. எப்படி இங்கே காரிய காரணானு, காரியானு, காரிய காரணானுன்றும் அதுபோல ஆன்மாக்களும் பக்குவ ஆன்மா, அபக்குவ ஆன்மா, பக்குவா பக்குவ ஆன்மா 3 வகை ஆன்மாக்கள் அங்கே நிறைந்திருக்கிறது. யாவையெனில் பக்குவ ஆன்மா, அபக்குவ ஆன்மா, பக்குவா பக்குவ ஆன்மா என 3 வகைப்படும். ஆகாயத்தில் இருக்கும் அணுக்கள் 3 விதமானதற்கு காரணம். இந்த 3 விதம் எப்படி உற்பத்தி மாற்றம் அடைஞ்சது அதுக்கு சொல்கிறாரு. 3 விதமானத்திற்கு காரணம் அங்குள்ள காற்றேயாம். இந்த அணுக்கள் 3 விதமான ஆனதுக்கு காற்று தான் காரணன்றாரு. அதுபோல் ஆன்மாக்கள் 3 விதமானதற்கு காரணம் கடவுள் சமூகத்தில் உள்ள அருட்சக்தியே ஆம். காற்று அங்கே அருட்சக்தி நல்லா புரியுதா இல்லையா? அங்கே 3 விதமான ஆன்மாக்கள் பேதம் அடைந்ததற்கு காரணம் அங்குள்ள அருட்சக்தி. இங்கே அணுக்கள் 3 விதமாக பிரிக்கப்பட்டது. காரிய அணு, காரண அணு, காரிய காரணன் என்ற 3 வகையாக பிரிக்கப்பட்டதற்கு காரணம் காற்று. அப்படி 3 வகையான ஆன்மாக்களுக்கு அருட்சக்தியின் சமூகத்தில் தோன்றிய இச்சை, ஞானம், கிரியை என்னும் பேதத்தால் ஆன்மாக்களுக்கு தேகம் 3 தேகம் எத்தனை 3 என்றார். இச்சை, ஞானம், கிரியை இல்லையா? அதாவது சட்டம். அது இச்சைன்னா நமக்கு உண்டாகக்கூடிய பற்றுதல், ஞானம் என்ன அறிவினுடைய விருத்தி, கிரியைன்னா செயல்படக்கூடிய காரணம். நம்ம என்னென்ன மாதிரி செயல்படுறோமோ, எந்தெந்த அறிவுக்கு தகுந்த மாதிரி வேலை நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 3 வகையான வேதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றார். என்னும் வேதத்தால் ஆன்மாக்களுக்கு தேகம் 3 யாவையெனில் நம்ம கர்மதேகம், தேகம், ஞான தேகம் சொல்கிறோம் இல்லையா? ஏன் இந்த தேகம் வர்றதுக்கு காரணத்தை சொல்கிறாரு. யாவையெனில் கர்ம தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என 3 விதமாக மாற்றமடைகிறது. இப்போ நம்ம அசுத்த போதகாரிய தேகத்தில் இருக்கிறோம். நம்ம ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆன்மா இருக்கக்கூடிய இந்த வீடானது அசுத்த பூதகாரிய தேகத்தை சுத்த பூதகாரிய தேகமாக மாற்றுன்னு சொல்கிறாரா? அதுக்கு தான் இங்கே காரணம் சொல்கிறாரு. எப்படி மாறணுன்றது முன்கூட்டியே செட்டப் பண்ணி வச்சாச்சு. நீங்கள் புதுசாக போய் மாற்ற வேண்டியதில்லை. உங்களுடைய செயல்பாட்டினால் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அந்த தேகத்துக்கு தன்னைத்தானே மாறும். ஆனால் நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்னன்றதான் வள்ளலார் சொல்கிறாருங்க. ஒரு குழந்தைகளுக்கு எப்படி ஒரு தாய் சொல்லி கொடுத்து அதுக்கு எல்லா அறிவும் போட்டு அது மாதிரி நமக்கு இவ்வளோ யதார்த்தமாக சொல்கிறாரு. ஈஸியாக புரியுதில்லை? அப்போது கர்மதேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்ற 3 முறை. அப்படி 3 தேகம் உண்டாவதற்கு என்ன காரணம்? அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்கிறார். நமக்கு கன்ஃபியூஷனே தேவையில்லை. பூதாகாயத்தில் உண்டான வாயு பேதத்தினால், இந்த பூதோகத்தில் என்னது? வாயுனா என்ன? காற்று. வாயு பேதத்தினால், வாயில் பல பேதங்கள் இருக்குது. நான் முதல்ல கூட சொல்லியிருக்க ஒரு தடவை. அமதக்காற்று, விஷக்காற்று, பூதக்காற்று, உஷ்ணக்காற்று. காற்று 4 வகையாக இருக்குது. அதான் பேதம். வாயு பேதத்து ஒரே காற்று கிடையாது.
நம்ம சுவாசிக்கிறது ஒரே காற்றை சுவாசிக்கிறோம்னா நம்ம அதிகமாக சுவாசிக்கிறது பூதக்காற்று, இது விஷக்காற்று தான். அமுத காற்றை சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஒரு செகண்டில் உலகத்தையே நம்ம கண்டுபிடிக்கலாம். எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரியும். புரியுதுங்களா? அப்போ அமுத காற்று சுவாசிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லாமையும் தெரியாமல் இருக்கிறோம் இல்லைங்க. அது கீழே அழகாக சொல்கிறார் பாருங்கள். 3 தேகம் உண்டானதற்கு காரணம் பூதாகத்தில் உண்டான வாயு பேதத்தினால் சோம, சூரிய, அக்னி என 3 வகை நிற்பன போல. இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கு? சூரியன், அக்னி, சந்திரன்லாம் இருக்குது இல்லையா, ஒளி. அதுபோல 3 வகை நிற்பன போல் உணர்க. எப்படி? அக்னி, சூரியன், சந்திரன் ஒளி 3 வகையான ஒளிகள் ஏன் பேதப்பட்டதோ அதுபோல தான் காற்றும் பேதப்பட்டு நிற்குது. அந்த ஆகாயத்தை விரிக்கில் அனந்த பேதன்றார். இந்த ஆகாயத்தை நீங்கள் விரிக்க 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 அது பேதங்களாக மாறிக்கொண்டே இருக்கும். ஒரே நேரத்தில் உங்களால் என்னதான் இதுதான் உண்மைன்னு கண்டுபிடிக்க முடியாது. வாயுவின் பேதம் அதுபோல் அனந்தம். ஒருவாறு 64 கோடி பேதம் வராது. ஒரு சராசரியில் சொல்கிறாரு. அதுக்கு என்ன? 64 கோடி பேதங்கள் இருக்கின்றார் வாயுக்கே. அதுக்குள்ளே ஒன்றோட ஒன்று மாற்றிக்கொண்டே இருக்கும். நம்ம காற்றுன்னு சாதாரண நினைக்கிறோம். அந்த காற்றுக்குள்ளே பல பேதங்கள் இருக்குது சுவாசிக்கிற பொருள். அதனால தான் வள்ளலார் சொல்லுவார், இந்த வாயு பயிற்சிலாம் சொல்லுவாங்கள்ல, என்ன பயிற்சி? அது பேர் மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், என்னென்னு சொல்லுவாங்க, வாசி யோகம்லாம். இதெல்லாம் அம்பக்குன்ட்டார் வள்ளலார். ஏன்னா அதில் 64 கோடி பேதம் இருக்குது. நீ அப்படி இருக்கும்போது எந்த காற்றை போய் நீங்கள் சுவாசிக்குவீங்க? சாதாரண விஷக்காற்றை 16 அடி விடுறதும் 8 அடி இழுக்கிறதும் இப்படி கணக்கு வச்செல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உடம்புக்கு ஆபத்து தானே தவிர உடலையும் உயிரையும் காப்பாற்றாது. அதனால தான் அந்த பேதத்தினால நீங்கள் எந்த காற்றை யூஸ் பண்ணுவீங்க? யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. அதுக்கு தான் வள்ளல் பெருமான் நமக்கு தெளிவாக சொன்னார். காலையில் அமுதக்காற்று இந்த பூமியை நோக்கி வரும். பல கோடி மைல்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அமுதக்காற்று காலையில் மட்டும் எல்லா உயிர்களும் இன்பம் அடைவதற்காக காலையில் 6 to 4 to 6 4:30 to 6 1.5 மணி நேரம் பூமியை நோக்கி வந்துடும். அந்த நேரத்தில் நம்மெல்லாம் விழிப்போடு இருந்து அந்த காற்றை சுவாசிக்க பழகணும். சூரிய ஒளி வரும்போது என்னாகும்? இங்கே இருக்கிற காற்று பூரா மின்னல் வேகத்தில் அங்கே மேலே போயிடும். அப்போ அதிகமாக இங்கே என்ன இருக்கும்? விஷக்காற்று இருக்கும். ஆனால் ஏகதேசம்ன்றார். முழுசாக விஷக்காற்று இருந்தாலும் செத்து போயிடுவோம். அதில் ஏகதேசம்னா ஒரு சிறு துளி. அதே மாதிரி மேலே பல கோடி மைல்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்துல அமுதக்காற்று அதிகமாக இருக்குது, விஷக்காற்று ஏகதேசம் இருக்குது. அந்த அமுதக்காற்று முழுமையாக இருக்கிறதுனால தான் அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களெல்லாம் என்றைக்கும் அழிவில்லைன்றார். அதுக்கு என்றைக்கும் அழிவு கிடையாது. ஏன்னா அது அமுதக்காற்றில் இருக்கக்கூடிய செயல்பாட்டு கருவிகள். இங்கே அழகாக சொல்கிறாரு, பூதாகாயத்தில் உண்டான வாயு பேதத்தினால் சோம, சூரிய, அக்னி என 3 வகை நிற்பன போல உணர்க. அந்த ஆகாயத்தை விரிக்கில் அனந்த பேதமாம். வாயுவின் பேதம் அதுபோல் அனந்தம். ஒருவாறு 64 கோடி பேதம். இவற்றில் சொல்கிறார் பாருங்க, அமுதபாகம், விஷபாகம், பூதபாகம், உஷ்ணபாகம் என பல பேதங்கள் இருக்கிறது இந்த வாயுக்குள்ள. புரியுதுங்களா சொல்கிறது? மேற்படி அணுக்கள் அனந்த வண்ண ஆதலால் அனந்த அணுக்கள் சேர்ந்து ஒரு வித்தாய். இவ்விதத்து திரவ அணு சம்பந்தமாய் குரு அணுவோடு சேரும்போது பூதகாரி அணுவாகிய கிரண உஷ்டத்தால் ஜீவிக்கும். நாமெல்லாம் எப்படி ஜீவிக்கிறன்றதுக்கு தெளிவுபடுத்துறார். எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்க. மேற்படி அணுக்கள் அனந்த வண்ணம்
அதில் வந்து இதுதான் அப்படின்னு நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. ஆதலால் அனந்த அணுக்கள் சேர்ந்து, பல கோடி அணுக்கள் சேர்ந்து ஒரு வித்தாய். ஒரு வித்துனா என்ன? விதை. இவ்வித்து திரவ அணு சம்பந்தமாய் குரு அணுவோடு சேரும்போது பூதகாரி அணுவாகிய கிரண உஷ்டத்தால் ஜீவிக்கின்ற. இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? அதாவது முதல்ல என்ன சொன்னார்? அணுக்கள் பல பேதமாக இருக்குது. இந்த பேதம் உள்ள அணுக்கள்லாம் ஒன்றோட ஒன்று சேரணுன்னா அங்கே என்ன தேவை? குரு அணு தேவை. எப்படி? அதுக்கு உதாரணம், இப்போ தேனீ கூடு கட்டுதா, அதுக்கு எந்த ஈ வேணும்? ராணி வேணும். ராணி இல்லைன்னா தேன் கூடு கட்டுமா? கட்டாது. அது ஹெட்டு ராணி வந்து அங்கே சென்டர் பண்ணிட்டா அதை சுற்றி பல கோடி தேனீக்கள் கொண்டு சேர்ந்துக்கும். அதுபோல் குரு அணுவும் சேர்ந்துங்க. முதல் சொல்லிச்சில் 7 விதமான அணுக்கள் என்ன சொன்னாங்க? பாலனு, திரவனு, குருவனு, லகுவனு, அணு, பரமாணு, விபு அணு, 7 விதமான அணுக்கள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5 பூதங்கள், 5 வகை இந்த பிரபஞ்சம் நிறைஞ்சிருக்கு இல்லையா? பிரபஞ்சத்தை எது நிறைஞ்சிருக்கு? நீக்கம் வர 5 பூதங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த 5 பூதங்கள் தான் ஒரு உருவத்தை உருவாக்கக்கூடிய அணுக்கள். அது தாவரமாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, இந்த 5 அணுக்கள் சேர்ந்து தான் ஒரு உருவத்தை உருவாக்கும். அதில் எத்தனை கோடி அணுக்கள், பேத அணுக்கள், எதுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கும். அது எப்படி எடுக்கணும்னா குரு அணு அங்கே தேவை. அது என்ன வேணுங்க? குரு அணு தேவை. அப்போ குரு அணுன்னா என்ன அங்கே முக்கியமானதுன்னா ஆன்மான்னு பேர். அதுக்கு பேர் என்ன? ஆன்மா. இன்னொரு அணுவு அதுக்கு பேர் ஜீவ அணுன்னு பேர். மொத்தம் 7 அணு. பஞ்சபூத அணுக்கள் 5, உயிரணு 1, குரு அணு என்பது ஆன்மா என்பது. ஆன்மாவும் ஜீவனும் இல்லை என்றால் 5 பூதங்கள் அது வீடு கட்டாது. நீங்கள் ஒரு வீடு கட்டினா உங்கள் தலைவர், நீங்கள் புருஷன் கொண்டாட்டி 2 பேர் இருந்தால் தானே அந்த வீடை கட்ட வைக்க முடியும். அதுக்கு உண்டான பொருளாதாரத்தெல்லாம் கேட்டு நீங்கள் இல்லை, நீ தனியாக போய் ஒருத்தன் கட்டுறதுக்கு வீடு கட்ட முடியாது. குடியிருக்கிறதுக்கு நம்ம வீடு எப்படி கட்டுறோம்? குடும்பம்னா தானே வீடு. ஆணும் பெண்ணு இல்லை என்றால் நம்ம வீடு தேவையில்லை. நமக்கு ஒரு ஆணுக்கு மட்டும் வீடு இல்லை, ஒரு பெண்ணுக்கு மட்டும் நம்ம வீடு கட்டுறதில்லை, குடும்பம்னு கட்டுறோம் இல்லைங்களா? அப்போ அந்த வீடு கட்டுறதுக்கு 2 பேர் தேவைப்படுது. புருஷன் பொண்டாட்டி இருந்தால் தான் அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைகளை உற்பத்தி, ஜீவர்களை உற்பத்தி பண்ணி அந்த வீட்டில் குடியிருக்க முடியும். அதுபோல் என்னன்னு குரு அணுவோடு சேரும்போது பூதகாரிய அணுவாகிய கிரகண உஷ்டத்தால் ஜீவிக்கும். இந்த 5 பூதங்களும் ஜீவன் என்ற அணுவும் ஆன்மா என்ற அணுவும் சேர்ந்தால் அங்கே தேவைப்படுறது என்னன்னா உஷ்ணம். உஷ்ணம் இல்லாமல் எதுவுமே நடைபெறாது. புரியுதுங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு ஆண் பெண், நம்ம சாதாரணமாக ஃபேமிலியில் ஆணுடைய சுக்கிலம் பெண்ணினுடைய சுக்கிலம் வள்ளலார் தெளிவாக எழுதுறார். ஆணனுடைய சுக்கிலம் என்ன தகுதி, பெண்ணினுடைய சுக்கிலம் என்ன தகுதி எழுதுறாரு. அப்போ ஆணுக்குள்ளே என்ன இருக்குது? 3 விதமான அணுக்கள் இருக்குன்றார். பெண்ணுடைய சோனிதத்திரல் உள்ள 4 விதமான அணுக்கள் இருக்கின்றார். இங்கே 3, அங்கே 4. இதை வள்ளலாரே சொல்லிட்டு வர்றாரு. நம்மளால் அதை படித்ததுனால தான் நமக்கு தெரியுது. அப்போது அங்கே என்ன, எங்கே ஜீவன் உற்பத்தி ஆகுது, எங்கே ஆன்மா உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணனுடைய சுக்கிலத்தில் தான் ஆன்மா அமரும். ஆனால் ஆண் பெண் என்ற பேதம் கிடையாதுங்க. சரீரத்தினுடைய அணுக்களுடைய தன்மைக்காக சொல்கிறது தான் இங்கே ஆண் பெண் பேதம். நாம் எல்லாருமே பெண்கள் தான். உருவங்கள், ஒரு பொருளை உருவாக்குவதற்கு உருவங்களால் வைத்த பெயர் ஆண் பெண்.
நல்லா புரியும். நம்ம எல்லாருமே பெண் தன்மை உடையவர்கள். நம்மளுடைய தன்மை என்ன? பெண் தன்மை. ஒரே ஒரு ஆண் தான் உலகத்தில், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் ஆண் தன்மை உடையவர். அதனால தான் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அழியும் அல்லன்னுவார். புரியுதுங்களா? அதுபோல அணுவாகிய கிரகண உஷ்ணத்தால் ஜீவிக்கும். ஜீவித்த ஒசுதி முதலிய இந்த நியாயத்தால் வர்ணம் ருசி முதலியன பேதப்படுகின்றன. இதான் எல்லாத்துக்கும் இதே நியாயம்தான். சாதாரண தாவரங்களுக்கு உயிருள்ள ஜீவர்களுக்கு பூரா ஒரே நியாயம்தான். ஆனால் அந்த உருவங்களுக்கு தகுந்த மாதிரி வர்ணம் ருசி பேதங்கள்லாம் மாறுபடுது. ஆச்சுங்களா? இவ்வண்ணமே பௌதீக பிண்ட அணுக்கள், நம்முடைய பௌதீக பிண்ட அணுக்கள் காரண சூரிய உஷ்ணமாகிய ஜீவ உஷ்ணத்தால் வடிவமாய் பரம காரண தயையால் ஜீவிக்கின்றன. சில காலத்தில் வித்துக்களாதியாம், சில காலத்தில் விருட்சவாதியாம். எல்லாவற்றிற்கும் ஆதியாய் உள்ளது பூதகாரிய அணுவாகிய சூரிய கிரகணமேயாம். எல்லாத்துக்கும் அடிப்படை எதுன்னா சூரிய கிரகணம் தான். எல்லா ஜீவராசிகளும் ஒரு வீடை கட்டி குடியிருப்பதற்கு அதிக காரணம் சூரிய கிரகணம் முடிக்கிறார். ஏன்னா நம்மளாம் அக்னி பார்க்க முடியுமா? பஞ்சபூதங்களில் நிலத்தை பார்க்குறோம், நீரை பார்க்குறோம், காற்றை பார்க்குறோம், ஆகாயத்தை பார்க்குறோம். அக்னி பார்க்க முடியல இல்லைங்களா? அக்னி பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே போல தான் ஆன்மாவை பார்க்க முடியுதா? நம்ம உடம்புக்குள்ள பஞ்சபூதங்கள் தெரியுது, அணுக்கள் பின்னப்பட்டது. ஆன்மா உள்ள இயங்குது, இயங்கக்கூடிய ஆன்மா நமக்கு தெரியல. ஆனால் பிரபஞ்சத்தில் அக்னி இருக்கிறது, அக்னி கண்ணுக்கு தெரியறதில்ல. புரியுதுங்களா? அதே போல தான் எல்லா உயிர்களும், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவர்களும் எப்படி உற்பத்தி ஆகுது? குரு அணுவாலையும் ஆன்மா அணுவாலையும் ஜீவ அணுவாலையும் தான் உற்பத்தி ஆகும். அதை தான் வள்ளலார் ஷார்ட்டாக சொல்லுவார், சாகா தலை வேகாக்கால் போகா புனல்வார். அப்போ ஒரு ஆணனுடைய சுக்கிலத்தில் என்ன இருக்கிறது? ஆன்மா அங்கே தான் அமரும். அங்கே அமர்ந்த பிறகுதான் அந்த ஆன்மாவுக்கு தகுந்தார் போல ஜீவன் தேவைப்படுது. ஜீவன்னா உயிர். அந்த உயிருக்கு தேவையான உடம்பு தேவைப்படுது. ரொம்ப முக்கியங்க. ஆன்மாவனுடைய தன்மை அது என்ன தன்மையில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜீவன், அந்த ஜீவனுக்கு தகுந்த மாதிரி பாடினா உடம்பு. அதனால் ஒரு பெண்ணை, ஒரு ஆணனுடைய சுக்கிலத்தில் விந்து என்ற அந்த அடிப்படை, அந்த விந்துனுடைய திரவத்தில் ஆன்மா என்ற ஒரு ஒளிவட்டம், அந்த குரு அணு என்று சொல்லக்கூடியது வந்தால் அது என்ன ஆகும்? 2 மாதம் அங்கே இருக்கும். எத்தனை மாதம் இருக்கும்? அதுக்கு டைம் 2 மாதம் தான். 2 மாதத்துக்குள்ளே அது ஜீவனையும் உடம்பையும் எடுக்கணும். ஜீவன்னா உயிர் எடுக்கணும், உடம்பு எடுக்கணும். இது 2 எடுக்க முடியலன்னா அது க்ளோஸ் ஆகிடும். அதனால் தான் அதுக்குள்ளேயே நம்ம அந்த அணுக்களுக்கு தகுந்தார் போல, அந்த விந்து சக்திக்கு தகுந்தார் போல பெண்ணை தேடுறது. புரியுதுங்களா? பெண்ணுன்னா எது? ஒரு வீடு கட்டுவதற்கு இடம் வேணுமே, அந்த இடம் எது? பெண்ணினுடைய கருவறை. அப்போ இந்த சுக்கிலத்தில் இருக்கக்கூடிய ஜீவ அணுக்களுக்கு தகுந்த மாதிரி, திரவ அணுகளுக்கு தகுந்த மாதிரி அதற்கு கருவறையில் இருக்கக்கூடிய முட்டைகள் தேவைப்படுது. கருமுட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த செயற்கையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறான்னு பேசினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்குலாம். செயற்கை குழந்தை உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, கருமுட்டை எங்கேருந்து எடுத்து நீங்கள் கருமுட்டையை கொண்டாந்து அந்த அணுக்களை கொண்டாந்து ஒரு பெண்ணினுடைய சோனியத்தில் விட்டு உங்களுக்கு குழந்தை உற்பத்தி பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ஆண், யாருன்னே தெரியாது, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த விந்து சக்தியான அங்கே இருக்கக்கூடிய அணுக்கை டூப்பில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அது எத்தனை நாளைக்கு இருக்கும்? 2 மாதம் அதுக்கு டைம். 2 மாதத்துக்கு மேலே அது வேலை செய்யாது. அதனால தான் அவங்க அதிகமாக ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. எப்போ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுங்களை பிடிப்பாங்க. இந்த கருமுட்டைக்கும் அந்த விந்து அணுக்கும் ஒன்றோட ஒன்று கோஆப்ரேஷன் இருக்குதான்னு பார்ப்பாங்க, பொருத்தம். அதனால தான் நம்ம கல்யாண பொருத்தம் பார்க்கறது.
இப்போ ஜாதகம் பொறுத்து எதுக்கு பார்க்குறோம்? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் பொருத்தம், உயிர் பொருத்தம், எல்லா பொருத்தமும் இருக்கா? இருந்தாக்கா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். பொருத்தம் இல்லை என்றால் குழந்தை பிறக்காது. குழந்தை பிறக்கலாம் என்ன அர்த்தம்? அதுக்கு மட்டும் கடவுள் இதாக அவங்களுக்கு குழந்தை பெறக்கூடாதுன்னு சொல்கிறாரா? கிடையாது. இந்த சிஸ்டம் கரெக்டாக இருக்கணும். அதை தான் நமக்கு தெளிவாக சொல்கிறார் விளையாடுங்க. இந்த சிஸ்டம் கரெக்டாக இருந்தால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி அணுக்கள், இந்த அணுக்களுக்கும் அந்த அணுக்களுக்கும் 7 விதமான அணுக்கள். அதை தான் வள்ளலார் அகவல்னு சொல்கிறார். ஆணினில் 3 பெண்ணினில் 4 அன்னுற வகுத்து அருட்பெருஞ்சோதி. இங்கே 3 விதமான அணுக்கள், அங்கே 4 விதமான அணுக்கள். இந்த 7 அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணைகின்ற பொழுது என்னாகும்? இந்த உடம்பு என்ற வீடு கட்டப்படுகிறது. கட்டி முடிச்ச உடனே என்னாச்சு? அதுலேருந்து மறுபடியும் அணுக்கள் உற்பத்தி ஆகும். இதான் கண்டினியூட்டின்னு பேர். இதுக்கு தொடர்ச்சி. அந்த வேலையை அது முடிச்சுட்டு அது போயிடும். அதனால தான் வள்ளலாருங்க சொல்கிறாரு, உற்றவரும் பெற்றவரும் மற்றவரும் உடைமைகளும் உற்ற துணை அன்றே. அவங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு, அவங்க போயிட்டாங்க. நீங்கள் யார் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறீங்க. இப்படி ஒருத்தரும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறீங்க. யாருமே அதுக்கு இணை கிடையாது. எல்லாவற்றிற்கு இணை யார் என்றால் இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஆண்டவர் ஒருவரே. அவர் படைத்த அணுக்கள் மூலமாக தான் உயிர்கள் தோன்றுகிறது, உடம்பு தோன்றுகிறது. அப்போ இந்த உடம்பையும் உயிரையும் நீங்கள் எப்படி மாற்ற வேண்டும் என்றதான் சன்மார்க்கம் சொல்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் அப்படியே ரிவைஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? அடுத்தா சொல்கிறாரு, இவ்வண்ணமே ஒரு காலத்தில் கடவுள் பிரேகத்தில் அருசக்தி ஆன்மாகாதத்தில் விசிரிம்பிக்க. முதல் சொன்னோம் இல்லையா, கடவுள் இருக்கிற இடம் ஆன்மா. அது கடவுள் பிரகாசம், பரமாகாசம். அந்த பரமாகாசத்தில் ஆன்மாகாசம்னு இருக்குது. ஆன்மாகாசத்தில் ஆன்மாக்கள் நிறைந்திருக்கிறது. அந்த ஆன்மாக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கோடிக்கணக்கான ஆன்மகள், எண்ணில் அடங்காத ஆன்மக்கள் வந்துக்கிட்டே இருக்குமா. எல்லாமே இந்த உலகத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருக்குது. அந்த ஆன்மாக்கள் வர என்ன ஆகும்? அங்கே குறையுமானா அது குறையாது. என்ன எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல். இப்போ நம்ம கிட்ட 1 கோடி ரூபா இருந்தால் நீ எடுக்க குறையும் இல்லையா? குறையுமா இல்லையா? கணக்கில் அங்கே அப்படி கிடையாது. அது அந்த சிஸ்டத்தில் எவ்வளோ போகுதோ அவ்வளோ நிறைஞ்சிக்கிட்டே இருக்குமா. இந்த அழகாக சொல்கிறாருங்க, ஒரு காலத்தில் கடவுள் பிரேகத்தில் அருட்சக்தி ஆன்மாகாசத்தில் விசிரிம்பிக்க ஆன்மாக்கள் வெளிப்பட்டு பஞ்சகிருத்திய தொழில்படும். மேற்படி ஆன்மாக்கள் வெளிப்பட்ட அக்கணமே மேற்படி ஆகாய சந்தானமாதலால் ஆன்மாக்கள் நிரம்பி நிற்கும். அது தன்னைத்தானே உற்பத்தி ஆகிட்டே இருக்குமாங்க. அதை யாரும் உற்பத்தி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. குறைய நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும், நிற்கும். ஆதலால் பஞ்சகிருத்தியும் எக்காலத்தும் தடையுறாது. எந்த காலத்திலையும் எவனா உலகம் அழிஞ்சிடும் அதை அழிஞ்சுன்னு சொன்னால் எவன் சொன்னாலும் நம்பாதீங்க. இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். உங்கள் வேலைகளை நீ எதோ வேணாலும் நீங்கள் சம்பாதிச்ச பொருள் வேணால் பாம்பு வைக்கலாம், குண்டு வைக்கலாம், அணுக்கள் வைக்கலாம், எதோ ஒன்று அழிஞ்சிட்டு இருக்கலாம். அழித்தாலும் உருவங்கள் மாறுமே தவிர பொருள்கள் மாறுமே தவிர, ஆனால் எதுவுமே அந்த அண்டை தொட்டு வெளியே போவாது. இப்போ பாம்பு வைக்கிறோம், ஒரு 1000 வீடு அழிச்சிடலாம். அது கருங்கல்லாலையும் சிமெண்டாலையும் கட்டினது, அதை அழிச்சிட்ட. ஜீவன் என்ற உயிரையும் அழிச்சிட்ட. ஆனால் அந்த உயிரும் ஆன்மாவும் என்னைக்கும் அழிக்க முடியாது. அது வேற ஒரு ரூபத்தில் வரும். பொருள்கள் அழிக்கப்படுவதை தவிர இயற்கை உண்மைத்தன்மை உள்ள ஆன்மாவையும் ஜீவனையும் அழிக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சமய மதங்கள் அதுதான் சொல்லுவாங்க, ஆன்மாக்களுக்கு அழிவில்லை. ஆன்மாக்களுக்கு வேதங்கள்லாம் சொல்லுது ஆன்மாக்களுக்கு அழிவில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஜீவனுக்கு உடம்புக்கு அழிவுன்ட்டாங்க. அது அழிந்தே தீருன்றது அவங்களுடைய வரலாற்றினுடைய அவங்க கண்ட உண்மை. ஆனால் வள்ளலார் எங்கே பண்ணுறாரு? அழிப்பதை அழியாமல் ஆக்கக்கூடிய வகை இருக்குன்னு கண்டுபிடிச்சார். நீங்கள் அழிஞ்சிருன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதை அழியாமல் ஆக்கக்கூடிய அழிவுடம்பை அழியாமல் ஆக்கும் வகை எறி இல்லைங்களா? இப்போ அவர் அண்ணன் கூட ஒரு பாட்டு பாடினாருங்க, ஆற்று வெள்ளம் வருவது முன் அனைவோட அறி அகங்கார பேய் பிடித்தீர் ஆடுதற்கு அறிவி கூற்று வருங்கால் அதற்கு எது உரிவி கூற்று தைத்த சேவடியை போற்ற விரும்பீரே வேற்றுரைத்து
வினைபெருக்கி மெலிகின்ற உலகி வீணுலக கொடுவழக்கை விட்டு விட்டு வம்பின் சாற்றுவக்க எனது தனித்தந்தை வருகின்ற தருணம் இது சத்தியங்கான் சக்தியை சார்வதற்கே. எல்லாருமே அழிஞ்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் மனிதனுக்கு உயர்ந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பெயர் தான் 3 வித ஆன்மாக்கள் சொன்னோம் இல்லையா? அப்போது பக்குவ ஆன்மா, அபக்குவ ஆன்மா, பக்குவ ஆன்மான்னு இருக்குது. இந்த ஆன்மாக்கள் 3 விதமாக மாறி 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 வரும். இறுதியில் என்ன ஆகணும்? பக்குவ ஆன்மாவாக நம்ம மாறணும். காரியம் காரணம் காரிய காரணம்னு சொன்னோம் இல்லையா? அப்போ காரியத்திற்காக வருகிறது, காரணத்திற்காக வருகிறது, காரிய காரணத்திற்காக வருகிறது. அப்போ நமக்கு இப்போ எது தேவை? கடைசியில் காரணம்னு வேணும். காரணம் இல்லாமல் காரியம் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்க. காரணம் இல்லாமல் காரியம் நடக்காது. அப்போ அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும். இதுக்கு தான் இவ்வளோ தூரம் நமக்கு எழுதுறாரு. இல்லாட்டி மூட எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தா நமக்கு புரியாது. அதனால தான் விசாரம் பண்ணுங்கன்னார். விசாரம்னா வாட் இஸ் தட் மீனிங்? இது போன்ற விசாரங்கள் செய்ய செய்ய தான் நம்மளுடைய அறிவிளக்கம் நமக்கு ஏற்படும். அறிவிளக்கு ஏற்பட்டால்தான் அருள் விளக்கம் மாற்றம் அடையும். அறிவிளக்கு இல்லாமல் அருள் விளக்கம் வரவே வராது. அதுக்கு இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதுதான் செகண்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் தான் அருள் அனுபவம், அதுக்கப்புறம் கடவுள் அனுபவம். இத்தனை ஒவ்வொன்றும் அனுபவத்தில் கொண்டு வாங்கன்றாரு. இங்கே அழகாக சொல்கிறாரு. இவ்வண்ணமே ஒரு காலத்தில் கடவுள் பிரயோகத்தில் அருட்சக்தி ஆன்மாகாசத்தில் விசிரிம்பிக்க ஆன்மாக்கள் வெளிப்பட்டு பஞ்ச கிருத்திய தொழில்படும். மேற்படி ஆன்மாக்கள் வெளிப்பட்ட அக்கணமே மேற்படி ஆகாயம் சந்தானமாதலால் ஆன்மாக்கள் நிரம்பி நிற்கும். ஆதலால் பஞ்சகிருத்தியம் எக்காலத்தும் தடையுறாது. ஆன்மாக்கள் தாழ்ந்த கதி அடைவது அனாதி இயற்கை அல்ல. நல்லா புரிஞ்சுக்க. நான் சொன்னதுக்கு விளக்கம் அங்கே கொடுத்துட்டாரா? இது இயற்கை அல்ல, செயற்கை, ஆதி செயற்கையாம். இது நம்ம இயற்கையை செயற்கையாகவே நினச்சிட்டோம். இயற்கை என்பது அழிவில்லாதது ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் சொல்கிறா அனாதி இயற்கையாம். இதன் ரகசியம் குருமுகமாக அறிய. குருமுகம்னா என்ன? கடவுளுடைய தொடர்பால் தான் தெரிஞ்சுக்க முடியும். நீ குருன்னா யாரையும் தேடிட்டு போவாதீங்க. இங்கே இதில் தான் நிறைய குழப்பிடுவாங்க நம்மளை. இங்கே குருன்றது யாரு? இறைவன் தான். அதுக்கவல்ல படிப்புகளை மருட்பகை தவிர்த்து வாழ்வித்து எனக்கு அருட்குருவாகிய அருட்பெருஞ்சோதி. அகவல்ல படிக்கிறீங்களா? மருட்பகை தவிர்த்து வாழ்வித்து எனக்கு அருட்குருவாகிய அருட்பெருஞ்சோதி. அப்போ அருட்பெருஞ்சோதி தான் அங்கே குருவாக எடுத்துக்கணுமே தவிர, நீங்கள் தீட்சை கொடுக்குற ஆளுங்களாம் உட்காந்துருப்பானுங்களே பணம் வாங்கிட்டு, அந்த குருக்கிட்ட போய் உட்காந்துடாதீங்க. சன்மாரிகள் எந்த குருவையும் தேடக்கூடாது, குரு தீட்சையும் பெறக்கூடாது. அதனால தான் சாகாதவங்ககிட்ட நீங்கள் வாங்கணும் குரு தீட்சை. வாங்கன்னா சாகாதவன் யாருக்கு வரும்? இந்த உலகத்தில் ஆண்டவர் தான் இருக்கார். அதனால தான் தெளிவாக சொல்லிட்டாரு, சாகாத யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட வாங்க, ஒளி உடம்பானவங்ககிட்ட வாங்க, தப்பில்லை. அவங்க சொன்னால் பலிக்கும், அவங்க நினைத்த உடனே எல்லாமே நடக்கும். இந்த நினைப்பு மறைப்பு உள்ளவர்களுக்கு எது சொன்னாலும் நடக்காது. கொஞ்சம் வள்ளலார் காலத்தில் ஒரு அம்மா வந்து என்ன மணலை கொண்டு போய் தங்கமாக மாற்ற சொல்லிச்சா? படிச்சிருக்கீங்களா? சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாரு. இது சொல்லிக் கொடுத்தா அது பற்றற்றவங்களுக்கு தான் விளங்கும், பற்றில்லாதவங்களுக்கு விளங்காதுன்றாரு. அவங்க கேட்கல, மணலை எடுத்து கொடுக்க மணலை அப்படியே கொட்டுறாரு, தங்கமாக ஒழுகுது. அப்புறம் கீழே விழுந்தோடனே மணலாகிடுது அவங்க தொட்டா. அதனால் பற்றற்றவனுடைய இட்ட மலமும் பட்டையிடம் பொன்னாகுன்னு வரும். அப்போது ஒரு மலம் கூட பொன்னாகக்கூடிய அளவிற்கு பற்றற்றவனுடைய எனர்ஜி, அதுதான் அருள்தன்மை. அந்த அருள்தன்மை உள்ளவர்கள் தான் குருவாக முடியுமே தவிர அருள் இல்லாதவருக்கு குருத்தன்மை என்பது கிடையாது. அதனால் யாராவது வேஷம் போட்டு வந்தால் நம்பாதீங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். சன்மாரிகள் எல்லாம் சொல்லுவாங்க, வாங்க உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்குறேன், உங்களுக்கு வசதி வாய்ப்பு நிறைய உருவாக்குறேன்,
என்கிட்ட வந்து நிறைய வந்து பொக்கிஷம்லாம் நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம், சர்க்குருன்னு கூப்பிடணும் அவரை. வேறு அவர் வேஷம் போட்டுட்டு இருப்பார். வேஷம் போட்டவங்களாம் நம்ம சர்க்குருன்னு வச்சுட்ருக்கோம். அதனால தான் வள்ளலார் அழுத்தமாக சொன்னார், ஆடாதீர் சற்றும் அசையாதீர், வேறொன்றை நாடாதீர், பொய்யுலகை நம்பாதீர். எவ்வளோ அழகாக சொல்கிறார் இல்லையா? இந்த உலகத்தில், பொய் உலகத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை ஏமாற்றுவதற்கு நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். எதையும் கண்டு ஏமாந்து விடாதீர்கள். ஆச்சுங்களா? அப்போ என்ன சொல்கிறாரு? முதல் சொல்லி போன வாரம் கூட சொன்னேன், இந்த தேகத்திற்கு பிறப்பு 7 உண்டு சொன்னா. இந்த தேகத்திற்கு பிறப்பு எத்தனை இருக்கு? 7 உண்டு. அதுபோல் 7 வகை பிறப்பிலும் ஒவ்வொரு பிறப்பிற்கும் எவ்வேறு பிறப்புண்டு. போன வடலூரில் கூட போன புஸ்தனைக்கு சொன்னேன். இப்போ நம்ம மனித தேகம் எடுத்திருக்கோம். இந்த தேகம் எத்தனையாவது தேகம் நமக்கு தெரியுமா? தெரியாது. எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஓரளவுக்கு நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் பின்னமாகாமல் குறைவில்லாமல் இயங்குகிறதோ அப்போ ஓரளவுக்கு 1வது பிறப்பு 2வது பிறப்புன்னு நினச்சிக்கலாம். இந்த உடம்புல எந்த விதமான பின்னம் வரக்கூடாது. இப்போ மாணிக்கவாசர் கூட என்ன சொல்கிறாரு? அரிதறிது மாநிலராய் பிறப்பறிது. அதில் என்னென்ன அடுத்து சொல்கிறாரு சொல்லிட்டாரா? அதுபோல் இருந்தால் அது கடைசி பிறப்புன்னு அர்த்தம். அதோட அது முடியுது. அடுத்தது கீழ் நோக்கி போகும். 2வது சொல்லுங்க கஷ்டமா. அதோட சரி பிறப்புன்னா அப்பா நாம தப்பிச்சுடான்னு நினைச்சா அது அடுத்துதான் வள்ளலார். அதாவது இந்த பர்த்து ரோலிங்லேயே இருக்குமோ தவிர மனித தேகம் எடுத்து அருள் பெற்றால் மட்டும்தான், ஒளி தேகம் கிடைத்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த அண்டத்தை விட்டு வெளியே போக முடியும். அது வெளியே உங்களுக்கு பர்த்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம மனித பிறப்பு எடுத்தது, கோடான கோடி பிறப்புகள் எடுத்தால் மனித தேகம் கிடைச்சது. இது ப்ரமோஷன் பர்த்து. நம்ம இவ்வளவு காலம் உழைத்து உழைத்து முயற்சி எடுத்து வந்த உயர்ந்த தேகன்னு அதனால தான் வள்ளலார் சொல்கிறார், உயர்ந்த அறிவு பெற்ற மனித தேகம் பெற்ற அன்பர்களே அப்படின்னுவார். அப்போ உயர்ந்த தேகன் ஏன் அதுக்கு பேர் வச்சது? இவ்வளவு காலமாக பல கோடி பிறவிகள் எடுத்து 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 இந்த பிறப்புக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா? இந்த பிறப்பை இழக்கலாமா? அதை தான் ஐயா சொல்லுவார், இந்த பிறப்பு அசட்டியாக விட்டு விட்டீர்களானால் மீண்டும் இப்பிறப்பு கிடக்கு என்பது அரிது. அதங்க சொல்கிற ஒவ்வொரு பிறப்புக்கும் 7 பிறப்புண்டு. அந்த 7 பிறப்பும் ஒவ்வொன்றில் அனந்தமாய் விரிந்து யோனி வேதங்களின் விரிவெல்லாம் தோன்றி மேலேறி மறுபிறவி உண்டா. மறுபிறப்பு வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பிறவியும் எந்த காலத்தில் நஷ்டமடைகின்றதோ அந்த கற்பகாலம் வரையில் தோற்றமில்லாமல் மண்ணில் மறைந்திருந்து மறுகல்பத்தில் தோன்றி இவ்விதமாகவே மற்ற யோனிகளிடத்திலும் பிறந்து முடிவில் இந்த தேகம் கிடைத்தது. சொன்னது வந்துச்சா? இந்த தேகம் எப்படி கிடைச்சது? அதனால தான் வள்ளலார் சொன்னார், இறந்தவர்களை கொளுத்தாதீங்கன்னு சொன்னார். இப்போ நம்ம இறந்து போயிட்டோம், உயிர் போயிடுச்சுன்னா எங்கே இருக்கோம்? வெளியே போகக்கூடாது உயிர். அப்போ உடம்புக்குள்ளே இருக்குது. நான் பல தடவை சொல்லிக்கிறேன், உயிரானது உடம்பில் அடக்கம் கொள்கிறது, ஆன்மாவில் அடக்கம் கொள். எங்கே ஆன்மாவிலேருந்து ஜீவன் வந்தது. அப்போ மறுபடியும் உடம்பு இழக்கின்ற பொழுது உயிர் என்பது வெளியே போகாது, அது மறுபடியும் மீண்டும் ஆன்மாவில் அடக்கம் கொள்கிறது. அதனால தான் புதைச்சிங்கன்னா அது பூமிக்குள்ளேயே இருக்கும், மறுபடியும் மறுபிறப்பு எடுக்கிற வரலையும். அதனால தான் எரிக்காதீங்கன்னு. ஏன் வள்ளலார் எரிக்கக்கூடாது அப்படின்னா, நீங்கள் உடம்பை எரிச்சிங்கன்னா அது ஒரு கொலை தான். அது வெளியே போய் படாத பாடுபடும். எந்த ஆன்மா அதுக்கு தகுந்த மாதிரி வீக்கான ஆன்மா அதுக்கு தகுந்ததோ அந்த ஆன்மாவில் போய் ஒட்டிக்கும். அங்கே தான் தடுமாற்றம் ஏற்படும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆன்மாவோட இன்னொரு ஆன்மா போய் வேலை செஞ்சுன்னா அதை தான் பைத்தியக்காரன்றது, பேயின்றது, பைத்தியக்காரன்றது, மூளை கலை போச்சுன்றது. ஏன் அவன் நேற்று வரை நல்லா இருந்தால் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கண்டபடி பேசிகிட்டு இருப்பான். அப்போ என்ன, இந்த ஆன்மா வேற ஒரு ஆன்மா வந்ததுனால பழைய ஆன்மா வேலை செய்யாது, அது ஆப்சென்ட் அப்படியே இருக்குது, இது வேலை செய்யும்.
எது அதில் வந்து அதிக வேலை செய்யறதுக்கு துணிவுடைய அது வந்து அதை அமைக்கிடும். வீக்காக இருக்கிறத விட்டுட்டு அதை விட கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறது அது வேலையை ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம எக்காலத்திலும் வள்ளலார் அடுத்தடுத்து சொல்கிறது. இப்போ ஏன்னா எல்லா இடத்துலையும் மின்மயானம் வந்துருச்சு, எவ்வளோ பெரிய டேஞ்சர்ஸ். அதனால தான் நான் பல தடவை சன்மார்க்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ இடம் வாங்குகிறோம். சன்மாரிகள் இறந்தால் அவர்களை பிழைப்பதற்காக, அடக்கம் செய்வதற்காக ஒரு ஏக்கரா எங்கேயாவது அவுட்டில் கிடைச்சா ஒரு 10-20 கிலோமீட்டர் கிடைச்சா கூட வாங்கி போட்டு அங்கே ஒரு காம்பவுண்ட் வால் போட்டு சன்மார்க்க அன்பர்களுடைய அடக்கம் செய்யும் இடம்னு ஒரு போர்டை போட்டால் போதும். ஏதோ ஒரு அதான் நேற்று கூட கேட்டாங்க, இடம் இல்லைன்னாங்க. ஏயா இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவனால் படைக்கப்பட்ட இடம் எண்ணிலடங்காத இடம் இருக்குது. காடு, மலை, குகை, குன்றுகள், தரிசு நிலங்கள்லாம் எங்கே ஜகமாக இருக்குது. ஆனால் கிறிஸ்துவர்களுக்கு இடம் கிடைக்குதான் புதைக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு இடம் கிடைக்குதான், ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் கிடைக்கிறது இல்லையா? எவ்வளோ பெரிய இது அயோக்கித்தனம் இல்லையா? இவங்க ஈஸியாக தன்னுடைய வேலை முடியணுன்றதுக்காக டப்புன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு பிடி சாம்பலை கையில் கொண்டு வந்தாலான்றதுக்காக மயானத்தை அடிச்சுட்டாங்க. இடம் இல்லைன்னு. அவங்க யாராவது போய் கொளுத்துறாங்களா? அவங்களும் மக்கள் தானே. அதை விட சார் இப்போ வந்துங்க மயானத்துக்கெல்லாம் கொண்டு போக மாட்டோம் எங்கள் ஐயாவின்ட்டாங்க. பரவாயில்லப்போ அங்கேயே வண்டி வந்து இது வல்லர்த்தாமலைக்கு நடந்ததுன்னா அங்கேயே வந்து புகைச்சு அவங்க ஊட்டிக்கிட்டு, அதாவது அவங்க வீட்டு விட்டு போகாத அவத்தையே சாப்பிடணும். இப்படி அதாவது எல்லாமே ஒரு மோசமான கட்டத்தில் போயிட்டு இருக்குது. அதனால தான் வள்ளலார் இங்கே தெளிவாக எழுதுறோம், எக்காரணம் கொண்டோம் சன்மாரிகளை வந்து எரிக்கவே கூடாது. எரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிறப்பு என்ன என்பது கிடையாது. அதுக்கப்புறம் எவ்வளோ துடிச்சு இந்த ஆன்மா வேதனைப்படும் என்பது. அதனால தான் வள்ளலார் சொல்லுவார், இந்த சமாதி வற்புறுத்தல் பாடல் வரும், இறந்தவரை சுடுகின்றி இவன் நெஞ்சம் துடித்தது. உனக்கு எப்படி அந்த நெஞ்ச அழுத்தம் கிடைச்சது? இப்படி கொளுத்தலான்ற எண்ணம் உனக்கு வரலாமான்னு கேட்குறாரு. புலைத்தொழிலே புரிகின்றீர், புலைகொலைகள் புரிகின்றீர் அப்படின்னு நிறைய பாடல்கள் வருது. அதனால் எக்காலம் கொண்டும் நம்ம புதைக்கணுமே தவிர எரிக்கக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இதுவரை வராத வழி தெரியாதவங்க கொளுத்துறது தான் எங்களுடைய சமுதாயத்தினுடைய நிலைப்பாடுன்னா கூட நீங்கள் ஏற்றுக்காதீங்க. இப்போ இன்றைக்கி போன வாரத்துக்கு முன்னாடி ஒரு காமராஜர் பிரச்சனை வந்தது தெரியுமா? காமராஜர் பற்றி கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருந்தது, இந்த ஏசி பிரச்சனைலாம். அப்போ காமராஜர் என்ன பண்ணாங்க, அதில் ஒரு நண்பர் கேட்டார், அந்த ஆட்சியில் அண்ணாவுக்கு மெரினா பீச்சில் இடம், கலைஞருக்கு மெரினா பீச்சில் இடம், எம்ஜிஆருக்கு மெரினா பீச்சில் இடம், ஜெயலலிதாவுக்கு மெரினா பீச்சில் இடம், கலைஞருக்கு இடம், காமராஜருக்கு இடம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை கொளுத்திட்டாங்க, காமராஜரை எரிச்சிட்டாங்க. எரிச்சதுனால தான் இந்த பக்கம் அந்த கிண்டியை சார்ந்த இடத்துல காந்தி மண்டபம்னு அங்கே கட்டியிருப்பாங்க. அவரை புதைச்சிருந்தாங்கன்னா அவரை வந்து அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரெலாம் எல்லாத்துக்கும் மெரினா கடற்கரை இடம் கொடுத்துலையே, எங்கள் தலைவர் கொடுன்னு கேட்டிருந்தாக்கா அங்கே கொடுத்துருப்பாங்க. எரிச்சிடுதுன்னா அவங்க குலப்படி எரித்தல், அதனால் எரிச்சிட்டாங்க. அதனால் அவருக்கு இடம் கிடையாதுங்க. புரியுதுங்களா? ஏன்னா வள்ளலாருங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, மறுபிறப்பு கிடைக்கின்ற வரையில் மண்ணில் மறைந்திருக்கும் அந்த ஆன்மா, அதற்கு தகுதியான பிறப்பு, தகுதியான உடம்பு, உயிர் தேவைப்படுகின்ற பொழுதுதான் அது வேறொரு சுக்களத்தில் வந்து ஸ்டோர் ஆகும். ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஏதோ மோடியா வள்ளலார் வந்து இறந்தவரை புதைக்குன்னு சொன்னார்லாம் கிடையாது. அது காரண காரியத்தோடு சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, மிக தெளிவாக எழுதியிருக்காருங்க, இத்தேகத்திற்கு அதே மாதிரி பிறப்பு 7 உண்டு, அதாவது பிறவி உண்டு, 7 பிறவி உண்டு. யாதெனில் கர்ப்பத்தில் 5 மாதம், குழவியாயிருப்பது 1, அவையாதி உற்பத்தி காலம் 1, பிண்டம் வெளிவட்ட காலம் 1, குழந்தை பருவம் 1, பாலப்பருவம் 1, குமார பருவம் 1, விருத்திய பருவம் 1, ஆக 7. பிறப்புலையும் 7, கரு உற்பத்திலையும் 7.
தெளிவாக எழுதுறாருங்க. ஆக பிறவி 7 இவ்வாறே தாவர முதலியவற்றிற்கும் உள்ள. மேலும் இதில் ஸ்தூல பிறப்பு, சூட்சும பிறப்பு, காரண பிறப்புன்னு இருக்கு. இப்போ நம்ம காரண பிறப்புக்கு நம்ம வரல. காரண பிறப்புன்னா நம்ம பிரணவ தேகம், ஞான தேகம் எடுக்கிற பிறப்பு வரணும். அந்த தேகத்துக்கு வராதனால நமக்கு என்ன பண்ணுறோம்? சூட்சுமம் ஸ்தூலத்திலே போயிட்டுருக்குறோம். காரண பிறப்புக்கு வரல. காரணமும் காரியமும் காட்டி வைத்தான் வரும். அதை தெரிஞ்சாதான் இந்த உடம்பை காப்பதற்கு எவ்வளவு பெரிய ஒரு வழி இருக்கிறது என்பதை நம்மளால் உணர முடியும். ஆதலால் மேற்குறித்த சூலப்பிறப்பு சூட்சும பிறப்பு யாதெனில் சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி அதுலையும் சொல்றார். ஜாக்கிரத்தில் சொப்பனம், ஜாக்கிரத்தில் சுளுத்தி, சொப்பனத்தில் சொப்பனம், சொப்பனத்தில் சுளுத்தி, ஆக பிறப்பு 7 சொல்றார். பார்த்தீங்களா? காரண பிறப்பு. நம்ம எடுக்க வேண்டியது என்ன? காரண பிறப்பு. மனோ சங்கல்பங்களெல்லாம் பிறவி. ஆதலால் மேற்குறித்த பிறவிக்கு காரணம் நினைப்பு, மறைப்பு. அது அற்றால் பிறவி இல்லை. நமக்கு நினைப்பு இருக்குது, மறைப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது நம்ம குழந்தையில் நடந்ததெல்லாம் இன்னைக்கு திடீர்னு சொல்ல முடியுமா? உடையதோ அது நம்ம ஒரு ஞாபகத்துக்கு வர்றது சொல்ல முடியும். குழந்தை பிறந்தோ 6வது மாதத்தில் எங்கள் அம்மா எத்தனை இட்டு ஊட்டினாங்கன்னா சொல்ல முடியுமா? என்ன சாம்பார் வச்சாங்க, சட்னி வச்சாங்களா, சர்க்கரை வச்சாங்களா சொல்ல முடியுமா? அதனால தான் நினைப்பு, மறைப்பு. மறைப்பும் இருக்கக்கூடாது, நினைப்பும் இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டவருக்கு நினைப்பு மறைப்பு அற்றவர் தான் இறைவன். அதே தேகத்தை நம்ம பெறணுன்றாரு. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ மனித தேகம் எடுத்தவர்கள் நம்ம செய்ய வேண்டிய காரிய காரணம் என்ன? இதுதான் சன்மார்க்கம் சொல்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படியோ இருந்துட்டோம் ஆச்சுங்களா. இதில் இன்னொன்று சொல்லுவார். அப்போது நம்மளுடைய சன்மார்க்கத்திற்கு நம்ம வந்த உடனே இவ்வளவு காலமாக நம்ம அசட்சியாக இருந்துட்டோம் இல்லைங்களா? இப்போ தானே ஓரளவுக்கு போனால், சன்மார்க்கத்துக்கு போனால் நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்குது. அதனால் நம்ம எல்லோரும் இப்போ வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எங்கெங்கேயோ போயிருந்தோம், எல்லோரும் சேர்ந்து என்னையும் தான். நம்ம போகாத இடம் கிடையாது, எங்கெங்கேயோ போனோம். இப்போ தான் எல்லாவற்றை விட ஒரு உயர்ந்த இடம் சன்மார்க்கம். வள்ளலார் தோற்றுவித்த வடலூர் இல்லையா? ஏன்னா வள்ளலாருடைய அத்தாரிட்டி பூரா வடலூரில் இருக்குது. அவர் வாழ்ந்தது, அவர் சித்தி பெற்றது, கடவுளை அறிமுகப்படுத்தியது, அருட்பா எழுதியது எல்லாமே அங்கே ஆயிடுச்சு. பிறந்தது மருதூர். அவர் அருட்பா எழுதுனது எங்கே? கருங்குடி. அதுக்கப்புறம் தர்மசாலை ஆரம்பித்தது வடலூர். கடவுளுக்கு சத்திய ஞான சபையை கட்டினது வடலூர். இறைவனோட 2.5 கலந்தது சித்தி விழாக திருமாளிகை. எல்லாம் ஒரே கடைகளை கொண்டு வந்துட்டாரா? அப்போ இதையெல்லாம் தான் வாழ்ந்து அனுபவித்து இறைவனுடன் கலந்த அடையாளங்கள். இத்தனை அடையாளங்கள் அங்கே இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம அங்கே போகிறோம், பார்க்குறோம், செய்கிறோம், வந்துடுறோம். ஆனால் அவர் போல் நம்ம வாழணும்னு நினைக்கிறோமா? நினைக்கிறோம், ஆனால் முடியல. காரணம், நம்ம சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கோம். என்ன சிக்கல்? குடும்ப சிக்கல். குடும்ப சிக்கல் தானே? இல்லை, குடும்ப சிக்கலுக்கு வள்ளலார் ஒன்று சொல்லுவார். என்ன குடும்ப சிக்கல்? அதையும் நம்ம அருட்பால் எழுதியிருக்காரு. குடும்ப கோரனே அதுக்கு பேர் போட்டிருக்காரு. அதுக்கு பேர் என்ன? குடும்ப கோரம். அதில் அழகாக எழுதுறாரு. ஆன்மாவுக்கு எத்தனை மனைவின்னு தெரியுமா? முதல்ல 3 மனைவி. எத்தனை குழந்தைகள் தெரியுமா? வள்ளலாரே சொல்றார், அழகா சொல்றாருங்க. திருவளர் கமல குருமலர் தவிசினன் முதற்பெரும் தேவர் மூவரும் பணிய பொதுவிடை திருநடம் புரியும் நம் பெருமான் அடிமலர் கண்புசை அன்பர்கட்கண்பன்
சீர்வினை தூவி தீர்வினை ஆடி சொற்றொரு வாய்மை சொத்துகில் உடுத்தி கரிசில் வெண்ணீற்று கவசம் தரித்து தத்துவ சிற்பர சற்குண அகண்ட பூரண சச்சித போதானந்த அற்புத சிற்குண அங்களிங்கு கேகனை அது கொண்டுக்கிட்டே வராரு. அதில் நம்ம சிம்பிளாக முடிச்சுக்கலாம். அது நிறைய பாடல். அதாவது ஆன்மாவுக்கு முதல் மனைவி எதுன்னு கேட்டால் ஆணவன்ற முதல் மனைவி எது? ஆணவம். ஏன் ஆணவத்தை சொல்கிறார் அப்படின்னா, இறைவன் ஆன்மாவை அனுப்புகின்ற பொழுது ஆணவத்தை கூட ஃபிக்ஸ் பண்ணி தான் அனுப்புகிறார். ஃபிக்ஸ் பண்ணாத அனுப்புனா அதுக்கு வந்து டம்மி ஆகிடாது, செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதுக்கு பேர் துணைக்கருவின்னு பேர். ஆன்மாவனுடைய துணைக்கருவி ஆணவம். அதனால தான் ஆணவம் செயற்கை அல்ல, இயற்கைன்னார் வள்ளல. நம்ம சமய மதங்கள்லாம் ஆணவம் கண்மம் மாயை செயற்கை ஆன்மாவை பற்றி கொண்டுள்ளதுன்னு சொன்னாங்க. இந்த மூன்றையும் ஒழிச்சுட்டு ஆன்மா வந்து சொர்க்கம் நரகம் கைலாயம் வைகுண்டன் போயிடும்னாங்க. ஆனால் அங்கே வள்ளலார்னு சொல்கிறாரு, கடைசி வெள்ளியும் அந்த ஆணவம் இருக்கும். அது எப்போ போகும்னா, இறைவனுடைய திருவருளை முழுமையாக பெற்று இந்த தேகத்தை உத்தேக சித்தியாக மாற்றுகின்ற பொழுது இறைவன் வந்து தான் அந்த ஆணவத்தை அகற்ற முடியும். நீங்கள் அகற்ற முடியாது, உங்களுக்கு அந்த பவர் கிடையாது. புரியுதா? இது முழுவடைஞ்சிட்டு ஆணவத்துக்கு வேலை இல்லை. உயிர் எடுக்கின்ற வரையில், உடம்பு எடுக்கின்ற வரையில் ஆணவம் தேவை. அதனால தான் அதுக்கு என்ன பண்ணார், முதல் மனைவி ஆணவன்னு போட்டார். அதை விடாது. அவள் சீக்கிரத்தில் நம்மளை விடுமா? எத்தனை மனைவி கட்டினாலும் முதல் மனைவி நம்ம விட்டுற முடியுமா? நீ விட்டாலும் அவனை விட மாட்டேன், எங்கே இருந்தாலும் வந்து உதவும் வச்சிருவாங்க. புரியுதா? முதல் மனைவிக்கு அவளுக்கு பவர் ஜாஸ்தி. அப்போது அந்த மனைவிக்கு குழந்தை, முதல் குழந்தை என்ன குழந்தைன்னா அதுக்கு பேர் தான் அஞ்சானன்னு பேர். அந்த முதல் மனைவிக்கு முதல் குழந்தைக்கு பேர் என்ன? அஞ்சானம். அதாவது அதை சொல்கிறாரு, முற்றும் அஞ்சான மூட பிள்ளை ஒருவன் பிறந்தனன் ஓடிவான் அவன்தான் பானைவின் ஒளியை படரில் மூடல் போல் என் அகக்கண்ணையும் என் புறக்கண்ணையும் அங்கையால் மூடி அலகழிப்பான் என தன்னையின் நான் என தானும் காட்டார், என்னையும் நான் என என்னவும் ஒட்டான். தன்னையும் வெளிக்காட்டிக்க மாட்டான், என்னை யாருன்னு வெளிக்காட்ட மாட்டான், எங்கள் அப்பான்னு சொல்ல மாட்டான், நான் எப்படி வந்தேன்னு சொல்ல மாட்டான். அந்த முதல் பிள்ளைக்கு அவ்வளோ பெரிய தான். அதை சொல்கிறாரு, இவன் தன் வாழ்க்கையும் வாழ்க்கையோ என்ன மதிப்பவர் ஆரென வையகத்து மகிழ்ந்து வையகம் மகிழ்ச்சி வையகம் நெருப்பாம் மருளுரு சிறுவன் வளர்நாள் கொடுத்து உருவகன் அயர்ந்தான் அறிவகன் நிட்டேன் செப்புறும் தெய்வ செயலென்கோனோ என்கேனோ இரு தொடக்குகள் இயலாதென்றே தொடக்கு பற்பல அடுக்கடுக்காயின. அப்போது முதல் பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஜீவன். ஜீவன்னா யார்? உயிர். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அப்புறம் முதல் மனைவி யார்? ஆணவம். ஆணவத்துக்கு பிறந்த குழந்தை இது அஞ்சானம். அதுக்கு பேர் உயிர், ஜீவன் அதுக்கு பேர். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு பொண்டாட்டி மனைவி. ரெண்டாவது மனைவி யார்? மாயைன்றார். மூணாவது தங்கன்மம் மாயை. மாயைக்கு எத்தனை பிள்ளை? மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம், ஆச்சரியம். ஆச்சா? அப்போ இங்கே மாயன் முதற் பிள்ளை மனம் தெளிவாக எழுதியிருக்காரு. அதுக்கு நிறைய பாடல் கொடுத்துருக்காரு. 3 பிள்ளைகள். மூன்றாவது மனைவி காமி, அதான் கண்மம். இப்போ முதல் சொல்லணும்ல, முதல் மனைவி ஆணவம், ஆணவத்துக்கு பிறந்த குழந்தை ஜீவன். ரெண்டாவது மனைவி மாயை, மாயைக்கு பிறந்தது மனம், புத்தி, சித்த, அகங்காரம் என்று சொல்லக்கூடியது. மூன்றாவது மனைவி தான் கண்மம், காமியன்னு சொல்கிற கண்மம். அதுக்கு எத்தனை குழந்தைங்கன்னா அதுக்கு பேர் தான் முக்குணங்கள்னு சொல்கிறாரு. அதுக்கு பேர் என்ன? முக்குணங்கள். வாத பித்த சிலோத்தமம்.
வாத பித்த சிலோத்துவம் தான் கண்மத்தினால் ஏற்படக்கூடியது. அப்போ அந்த உடம்பு என்னாச்சு? 3 மனைவி, முதல் மனைவிக்கு 1 குழந்தை இல்லையா, 2வது மனைவிக்கு 4 குழந்தை, 4 1 5, 3வது மனைவிக்கு 3 குழந்தை, 5 3 8, ஆன்மா 1 9 வச்சுக்கலாம். அப்போ எத்தனை குழந்தையாவது டோட்டலாக அந்த உடம்புக்குள்ள இதில் எழுதி வச்சேன் நான் ஆச்சுங்களா. அதாவது குடிக்கூலி வீட்டின் தலைவர்னு போடுறார் வாத பித்த சிலோகத்தை. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய குடிக்கூலி தலைவர்னா வசூல் பண்ணுறவர். இந்த குடியிருக்க வாடகை வீட்டை குடியிருப்பதற்கு வசூல் பண்ணக்கூடிய, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இந்த வசூல் பண்ணுறவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? இப்போ நகராட்சியில் வசூல் பண்ணிட்டு வர்றதுக்கு என்ன சொல்லுவாங்க? பில் கலெக்டர் ஆச்சுங்களா. அப்போது இந்த வாத பித்த சிலோத்தம் என்ற 3 பிள்ளைகள்ன்றாரு. எனது குடிக்கூலி வீட்டின் தலைவர் வாத பித்த சிலோத்தமங்கள். அதுக்கப்புறம் தான் நித்திய கரும விதின்னு போடுறாரு. இதெல்லாம் நம்ம சிக்கிக்கிட்டோம். இப்போ நம்ம ஏன் இதெல்லாம் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளாம் சன்மார்க்கத்தில் வள்ளலார் சொன்ன வாழ்க்கையில் நம்மளால் வர முடியாததுக்கு காரணம் இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருப்போம். அதை தான் நமக்கு சொல்கிறாருங்க. இந்த சிக்கல் இருந்திருந்தால் நம்ம எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த சிக்கலெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? தீர்த்துட்டு அதுலேருந்து வெளியே வரணும். முதல் மனைவி, 2வது மனைவி, முதல் மனைவிக்கு குழந்தை, 2வது மனைவி குழந்தை, 3வது மனைவி, 3வது மனைவிக்கு பிறந்த குழந்தை, இத்தனையும் நம்ம காவல் காத்துட்டு உட்காந்துருக்கோம். இதெல்லாம் தூக்கி எறியக்கூடிய துணிவு நமக்கு வருதான்னா வரல. நீங்கள் அப்படியே எரிஞ்சிட்டாலும் உங்களுக்கு ஆபத்து. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை தேவையான தானே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இல்லாட்டி நீங்களாம் அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம்? நான் போன தோல் கூட சொன்னேன், இதையும் அனுபவிச்சுட்டு இதை தூக்கி எறியறதுக்கு துணிச்சல் வரும். அதுதான் சொல்லுவார், அறம் பொருள் இன்பம் வீடு 4ஐயும் 4 காலங்களில் அனுபவித்து பின்பு பற்றற விட்டு இருப்பதே இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும். நம்ம சாகர வயசில் கூட ஒரு பேத்திக்கு குழந்தை பிறந்தா அதை பார்த்துட்டு போகலாமே, அதை கல்யாணம் பண்ணி பார்க்கணுமே. பிள்ளை கல்யாணம் பண்ணி பார்த்தாச்சு, பேர குழந்தை எடுத்தாச்சு. பேர குழந்தை எடுத்துப்பாடு ஒரு ஆசை, கொள்ளுக்கு பேரனை வேணும், அந்த பேர குழந்தை வெளியே எனக்கு ஆயுசு கொடு ஆண்டவரன்னு கேட்குறது. உன் கல்யாணம் முடித்தோடனே நான் போயிடுறேம்மா அப்படின்றது. இதெல்லாம் இப்படிப்பட்ட ஆசை தான் இந்த உலகத்தில் நமக்கு பற்றி கொண்டு இருக்கிறது. வந்தமா, வந்த வேலையை முடிச்சுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? இல்லை. ஆச்சா. அப்போ ஏன் இந்த மாதிரி நிலைகள்லாம் நமக்கு வந்தது? அது காரணம் வேணும் இல்லையா? ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் இப்படி மடமாற்றம் செஞ்சிட்டாங்க. அதனால தான் வள்ளலார் நம்மளுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஏன் ஜாதி மத சமயத்தை திட்டார்னா, இந்த ஜாதி சமய மதங்களுடைய செயல்பாட்டில் தான் நம்மெல்லாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். புரியுதுங்களா? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வழிமுறைகள் எது? நீங்களே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்களே புள்ள பெற்றுக்கிட்டு நீங்களே சாங்கி சடங்கெல்லாம் பண்ணல. முன்னாடி யார் சொன்னாங்களோ அதை தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ வழி வழியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ இதையெல்லாம் தூக்கி எறியக்கூடிய துணிச்சல் வராததுக்கு காரணம் என்ன? நம்ம அதில் போய் சிக்கிக்கிட்டோம். சிக்கினதுனால என்னாச்சு? அப்போ அந்த நமக்கு வழிகாட்டினவங்களாம் யாரு? மதவாதிகளுடைய கேரக்டர் என்னன்னு வள்ளலார் இங்கே எழுதுறாரு. மதவாதிகள்னா அவங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பொய் பிடிக்கிறது தான் வேலைன்ற. அவங்களுக்கு என்ன வேலையா? பொய் சொல்கிறதா அவங்களுக்கு வேலையான்னு எழுதுறாரு அருள் விளக்கம் ஆணில. அப்போது இதை என்ன பண்ணுறாரு வள்ளலார்? இங்கே ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இந்த உலகம் முழுவதற்கும் உண்மைகளை எடுத்து சொல்லிட்டார். சொல்லிட்டு இருப்பாடு இறைவன் வள்ளலாரை கூப்பிட்றாரு. வள்ளலார் போக மாட்டேங்கிறார். ஏன்னா இந்த உலக மக்கள் யாருமே திருந்தலை. இதுக்குள்ளேயே நான் வந்துட்டேன், இந்த உலக மக்களை திருத்துறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி வாதம் நடக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு?
சரி கொஞ்ச நேரம் நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு அருளாளர் மகா சபையை கூட்டுறாரு. எப்படி இப்போ பாராளுமன்றம் கூப்பிட்டாங்கல்ல, இப்போ நடந்துட்டுருக்கா, இப்போ டெல்லி பாராளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதில் யார் யார் போய் கலந்துக்கிறாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிங்கெல்லாம் போயிடுறாங்க. அதுபோல் இந்த உலகத்தை படைத்த இறைவன் உடனே என்ன பண்ணுறாரு? அருளாளர்கள் சபையை கூட்டுறாரு. நல்லா கவனிங்க. இங்கே எம்பிக்கள் மாதிரி அங்கே வந்து இந்த உலகத்துக்கு, மனித குலத்திற்கு, ஜீவ குலத்திற்கு, உயிர் குலத்திற்கு, ஆன்ம குலத்திற்கு வழிகாட்டியவர்கள் யார் யார் இருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் இமீடியட் ஆக்ஷன், உடனடியாக அவங்களாம் சீக்கிரம் போயிடுவாங்க. நம்மளை மாதிரி ஃப்ளைட் பிடிச்சி போக வேண்டியதில்லை, கூப்பிட்டு நேரத்தில் அவங்க நிற்பாங்க. அந்த அளவுக்கு அருள் பெற்றவர்கள் அவர்கள். உடனே என்ன பண்ணுறாரு? எல்லாரையும் வர சொல்லிடுறாரு. அதை அவர் பட்டியல் போடுறாரு பாருங்க, யார் யார் வந்திருக்காங்கன்னு. மாதேகள் அம்பலத்தே திருநடனம் செய் பாத மலரணிந்த பாதுகையின் புறத்து எழுந்த அணுக்கள் மாதேவ உருத்திரர்கள் 1 கோடி கோடி, பலம் பிடித்த நாரணர்கள் 1 கோடி கோடி, போதேயும் நான்முகர்கள் 1 கோடி கோடி, புரந்தரர்கள் பல கோடி ஆக உருப்புனைந்தே ஆதேயராகி எங்கே தொழில் புரிவார் என்றால் ஐய திருவடி பெருமை யார் உரைப்பார் தோழி சொல்லிட்டாரா? அப்போ அந்த மகா சபையில் இவருடைய லிஸ்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் கூப்பிட்றாரு. யார் யார் கூப்பிட்றாரு பாருங்க. உருத்திரர்கள் 1 கோடி, நாரணர்கள் பல்கோடி, உருபிரமர் பல்கோடி, இந்திரர்கள் பல்கோடி, பெருத்தமற்ற தேவர்களும் முனிவர்களும் பிறரும் பேசில் அனந்தங்கோடி ஆங்காங்கே கூடி திருத்தமுறு திருச்சபையின் படிபுறத்தே நின்று தியங்குகின்றார் நடங்கானும் சிந்தையராய் அந்தோ வருத்தம் ஒன்றும் காணாது நான் ஒருத்தி ஏறி மானடம் காண்கின்றேன் என் மாதவன்தான் பெரிதே. சபை கூட்டிட்டாரு, எல்லாரையும் வர சொல்லிட்டாரு. எங்கே படிப்புறத்தன்னு எழுதுறாரு. எப்படி 1 அடுக்கு 2 அடுக்கு 3 அடுக்குன்னு இருக்கும். பாராளுமன்றத்தில் போனீங்கன்னா முதல் யார் உட்காரணும், 2வது யார் உட்காரணும், 3வது யார் உட்காரணும், அதுக்கு வரிசை கலர்னு சொல்லுவாங்க. அந்த தகுதியை பார்த்து உட்கார வைக்கிறாங்க. இந்த படிப்புறத்தில் வந்து இவங்கெல்லாம் வரிசையாக உட்கார வச்சாச்சு எல்லாத்தையும் ரவுண்டு. அதில் கோடிக்கணக்கான பேர் உட்காந்துருக்காங்களாம். ஆனால் வள்ளலாரும் அங்கே போயிருக்காரு, அவர் உட்காரல. அங்கே என்ன மானடம் காண்கின்றேன் என் மாதவன் தான் பெரிது. அந்த நிகழ்ச்சியை பார்க்குறாரு, ஆண்டவர் காட்டுறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, பார் உலகாதிபர், புவனாதிபர், அண்டாதிபர்கள், பகிரண்டாதிபர்கள், வியோமாதிபர்கள் முதலாம் அதிபர் ஏருலவா திருப்படிக்கே நின்று விடித்திருக்க என்னை மேல் ஏற்றினர். இவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு ஆண்டவர் வள்ளலாரை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாராம். ஏற்றினர் நான் போற்றி அங்கு நின்றேன். சீருலவா யோகாந்த நட திருக்கலாந்த திருநடநாதாந்தத்தை செய்யும் நடம் போதாந்தத்து பேருளவா நடங்கண்டே திருவமுதம் உணவும் பெற்றே நான் செய்த தவம் பேருலகில் பெரிதே. அப்போ இவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு வள்ளலாரை மட்டும் என்ன பண்ணுறாரு? அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு கூப்பிடுறாரு. புரியுதுங்களா? எல்லாம் கோடான கோடி பேர் இருக்காங்க, சாதாரண ஆள் கிடையாது. ஒரு அண்டம் அதிபர் இல்லை, 12 தான் போடுறாரு. லிஸ்ட்டை கொடுத்துட்டார். முதல்ல நம்ம ஆளுகளை சொல்கிறாரு, அதுக்கப்புறம் அண்டங்களுடைய அதிபர்கள்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவார், வள்ளலாரே சொல்கிறாரு, அந்த காட்சி நான் எப்படி சொல்லுவேன், சொன்னால் நீங்களாம் புரிஞ்சிக்க முடியுமான்றார். என் புகழ்வேன் தோழி நான் பின்னர் கண்ட காட்சி, இசைப்பதற்கும் நினைப்பதற்கும் எட்டாதே கண்டாய், அன்புரு சித்தாந்த நடம் வேதாந்த நடமும் ஆதிநடு அந்தமெல்லா ஜோதிமன்றில் கண்டேன். எந்த இடம் சொல்கிறாரா? ஜோதிமன்ற, அந்த மகாசபையில் கண்டேன். இன்பமயமாய் ஒன்றா இரண்டா
ஒன்றிரண்டும் இல்லதுவாய் எல்லாம் செய் வல்லதுவாய் விளங்கி தன்பரமாம் பரங்கடந்த சமரச பேர் ஆனந்த தனிநடமும் கண்ணுற்றேன் தனித்த சுகம் பொதுவே. தனித்த சுகம் பொதுவே. அந்த பொதுவான இடத்தில் என்னை அழகாக ஏற்றி வைக்கிறார். அது மாதிரி நிறைய பாடுதான் அப்புறம் சொல்கிறார் பாருங்க. அதுதான் ஸ்ட்ராங்கு அனுபவமால. அப்புறம் சொல்கிறாரு, அவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு அவங்கக்கிட்ட வந்து யாரை அறிமுகப்படுத்துகிறாரு? வள்ளலாரை அறிமுகப்படுத்துகிறாரு. அது வெளியே வள்ளலார் அங்கே போய் நின்னது அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அவரை வந்து எப்படி ஒரு மேடையில் முக்கியமானவங்களை வச்சுட்டு அந்த நேரம் வரும்போது அவரை கூப்பிடுவாங்க. அது மாதிரி இவரை உட்கார வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு சொல்கிறார், இங்கே யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்து வள்ளலார்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாராம், பொய் பிடித்தார் எல்லோரும் புறத்திருக்க. எங்கே இருக்காங்க? புறத்துன்னா புறம், மேடையிலேருந்து வெளியில் இருக்கிறவங்க சுற்றி. பொய் பிடித்தார் எல்லோரும் புறத்திருக்க நான் போய் பொது நடங்கண்டு உலங்களிக்கும் போது. அங்கே போய் நிறுத்தியாச்சு. அங்கே பார்க்குறாரு, அந்த உலம் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குதான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறார் அடுத்தது, மெய் பிடித்தாய் வாழிய நீ. யார்கிட்ட சொல்கிறார் ஆண்டவர்? வள்ளலார் சொல்கிறாரு, மெய் பிடித்தாய் வாழிய நீ. அவருக்கு என்ன பண்ணி சொல்கிறாரா? சமரச சுத்த சன்மார்க்கம் விளங்க உலகத்திடையே விளக்குக என்று எனது கைபிடித்தார். ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ எதுக்காக? சமர சுத்த சன்மார்க்க சங்கம் விளங்க உலகத்திடையே விளக்குக என்று எனது கைபிடித்தார். நானும் அவர் கால் பிடித்து கொண்டேன். எனக்கு ஆணை இடுறாரு, நான் என்ன பண்ணுறது? உடனே அவருடைய கால் பிடிச்சுக்கிட்டேன். இவ்வளோ பெரிய பொறுப்பை கிட்ட ஒப்படைக்கிறாரேன்னு கால் பிடித்து கொண்டேன். அதுக்கு அவர் ஆண்டவர் சொன்னார், கழித்திடுக. இவர் பயந்துடுற மாதிரி கால் பிடிச்சிட்டு, எனக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்குறீங்களே நியாயமா? இவ்வளோ பெரிய ஆளுங்களாம் உட்காந்துருக்காங்க. இதுக்கு முன்னே பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருந்தவர்கள், அண்டாதிபர், பகிரண்டாதிபர், உலக அதிபர், இத்தனை அதிபர்கள், வேதாந்திகள், சித்தாந்திகள், போதாந்திகள், நாதாந்திகள், யோகாந்திகள், இத்தனை பேர் அமர்ந்திருக்கும் போது இவ்வளோ பெரிய பொறுப்பு அப்படின்னு கால் பிடிச்சிட்டாராம். அதுக்கு சொல்கிறாரு, எனது கைபிடித்தார், நானும் அவர் கால் பிடித்து கொண்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, கழித்திடுக, இனி உன்னை நான் கைவிட மாட்டோம், இனி உன்னை நான் கைவிட மாட்டோம் என்றும் மை பிடித்த விழி உலகர் எல்லோரும் காண மாலையிட்டோம் என்று எனக்கு மாலை அணிந்தாரே. யார் முன்னாடி? எல்லாருக்கும் முன்னாடி பல கோடி பேர் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னாடி இவரை நிற்க வைத்து கழித்திடுக, இனி உன்னை நாம் கைவிடோம் கைவிடோம் என்று மை பிடித்த விழி உலகர்னா யாரு? பொய் சொன்னவங்கன்னு அர்த்தம், குருடர்கள்னு அர்த்தம். விழி குருட்டத்தனமாக பேச, அதனால தான் கலை உரைத்த கற்பனை சொல்கிறா இல்லையா? அப்போ இதெல்லாம் மக்களை வந்து இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. இனிமேல் அந்த வேலையை நீ பண்ண மாட்ட, நீ தான் பொய் சொல்லாதவன், உண்மை சொன்னவன். ஏன்னா பொய் பிடித்தவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். மெய் பிடித்தாய் வாழிய நீ. பொய் பிடித்தவர் எல்லோரும் புறத்து இருக்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறார் வள்ளலார்? மெய் பிடித்தாய் வாழிய நீ, சமரச சன்மார்க்கம் விளங்க விளக்குக என்று எனது கைபிடித்தார், நானும் அவர் கால் பிடித்து கொண்டேன். கழித்திடுக, இனி உன்னை நான் கைவிடோம் என்றும் மைபிடித்த விடி உலகர் எல்லோரும் காண மாலையிட்டோம் என்று எனக்கு மாலை அணிந்தாரே. இதோடு சின்னம் இல்லை. அப்பயும் வள்ளலார் நினைக்கிறாராம், இவ்வளவு பேர் இருக்கும்போது இது கொண்டாந்து நம்மகிட்ட இவ்வளவு ஒப்படைக்கிறாரு, இது என்ன அதிசயம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஏன் உனக்கு இந்த போஸ்ட் கொடுக்குறேன்னா, இந்த போஸ்ட்டுக்கு தகுதியானவன் இங்கே எவனுமே இல்லைன்னு. இந்த போஸ்ட்டுக்கு தகுதியானவங்க இந்த உலகத்தில் எவனும் இல்லை. அடுத்த வரியில் சொல்கிறாரு, இங்கே எல்லாம் உட்காந்துருக்கலாம். எதுக்கு தெரியுமா உட்காந்துருக்காங்க? பொருத்தம் எல்லாம். பொருத்தம் வேணுமில்ல எதுக்கும்? ஒரு கணவன் மனைவி கூட பொருத்தம் தான் தானே நல்லா இருக்கும். பொருத்தம் இல்லைன்னா பிரச்சனை. அப்போ இந்த உலகத்தை திருத்துவதற்கு பொருத்தமான ஆள் வேணும் இல்லை? அதை சொல்கிறாருங்க, பொருத்தம் எல்லார் எல்லோரும் புறத்திருக்க நான் போய் பொது நடங்கண்டு உகந்த போது தனித்தலைவர் திருத்தமுறு அருகணைந்து என் கைபிடித்தார், நானும் தெய்வ மலரடி பிடித்து கொண்டேன். எப்படி? சிக்கனவே. சிக்கன பிடித்தேன். அப்போ சிக்கனை பிடித்தன விடாத பிடித்து கொண்டேன்.
வருத்த முறை, நீ எதை பற்றி கவலைப்படாத. இனி சிறிது மயங்கேள், இன்னும் கொஞ்சம் கூட மயக்கம் தயக்கம் கயக்கம்லாம் இருக்கக்கூடாது. என்னையா மயங்கேள், கான் அழியா வாழ்வு வந்தது உனக்கு. அவங்களுக்கெல்லாம் அழியிற வாழ்வு தான் கொடுத்துருக்கேன், உனக்கு அழியாத வாழ்வுன்றாருங்க. பாயிண்ட் கொண்டு வர்றாரு. அவங்களுக்குலாம் 32 லட்சம் 42 லட்சம் அப்படிலாம் லட்சக்கணக்கான ஆயுஷ்லாம் உண்டு அவங்களுக்கு. இது அப்படி இல்லை, அது அழிஞ்சு போய்டும் அந்த காலம் முடிஞ்ச உடனே. இது அழியாது. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, மயங்கேல் கான் அழியா வாழ்வு வந்தது உனக்கு, ஏவுலகும் அதிக்க கருத்தளர்ந்து வாழி என்று ஆழி அடித்து எனது கையிற் போர் கங்கணமும் கட்டினர்கான் தோழி. கங்கணம்னா என்ன? அதிகாரத்தினுடைய அத்தாரிட்டி இல்லைங்களா, கொடுத்து. அப்படி தான் இன்றைக்கி வாழ்க்கையில் யார் அமர்ந்திருக்காரு? ஆண்டவர் இல்லை, வள்ளலார் உட்கார வச்சுட்டாங்க. வள்ளலார் எப்போ உட்கார வைக்கிறாரு? இத்தனை பேருடைய முன்னிலையில் தான் இந்த வேலை நடக்குது. நம்மெல்லாம் நினச்சிட்ருக்கோம் ஏதோ வள்ளலார் சித்தி விளாகத்தில் வந்தார் ஜோதி ஆகிட்டார்னு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஞானிகளும் அத்தனை அதிபர்களும் உலகத்தை இயக்கக்கூடியவர்கள், நடத்தக்கூடியவர்கள், செயல்படக்கூடியவர்கள் அத்தனை பேர் மத்தியிலே அமர வைத்து வள்ளலாருக்கு இந்த உலகமெல்லாம் ஆளக்கூடிய, அண்டங்களெல்லாம் ஆளக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த பொறுப்பினை வள்ளலாருக்கு யார் கொடுக்குறாரு? அதனால தான் அகவல் என்ன சொல்றாரு? உலகினில் உயிர்களுக்குறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக, உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை, போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சி ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி சொல்றாரா? அப்ப நமக்கு ஏதாவது புரியுதா? மணி 8 போகுது, போனதே தெரியல. எல்லாரும் வீட்டுக்கு போகணும் இல்லை, புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப முக்கியமானதான் நம்ம பிடிச்சிட்ருக்கோம், அதை தூக்கி எறிகிறதுக்கு நமக்கு மனசு இல்லை. அந்த மட்டும் பாடினார். ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானத்து இன்னைக்கு நேற்று அல்லது இப்போ நமக்கு சட்டை இப்போ வச்சு நேற்று வச்சா முந்தா நாள் வந்துச்சா? ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகி அலைந்து அலைந்து வீணேனி அழிதல் அழகலவே. அப்போ என்ன பண்ணோம்? நீதியிலே சன்மார்க்க நெறிதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர். அவர் ஒருத்தர் தான் தனித்தலைவர், வேறு யாரும் கிடையாது. அவர் வீதியிலே அருஜோதி விளையாடல் புரிகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உமையே. இல்லையா? அப்போ நம்ம எதை முதல் விடணும்? ஜாதி மத சமயத்தை விடணும். அதை விட்டாதான் அதுலேருந்து தான் நமக்கு பிரச்சனையே வருது. அதனால தான் ஜாதி சமய சழக்கை விட்டேன் அவர் ஜோதியை கண்டேன். நான் சொன்னாரா? நான் எப்போ ஜோதி கண்டேன் அவருக்கு ஒரு முத்திரை கொடுக்குறாரு நமக்கு. ஜாதி சம சழக்கை விட்டேன் அருள் ஜோதியை கண்டேனடி, அக்கட்சி ஜோதியை கண்டேனடி. அப்போ எப்போ உங்களுக்கு அருள் விளங்கும், அறிவு விளங்கும் என்றால் ஜாதி சமய மதங்களில் உள்ள சடங்குகள் உங்களிடத்தில் அப்புறப்படுத்துகின்ற பொழுதுதான் நீங்கள் அதை கொஞ்சமாவது கொஞ்சம் மேல் நோக்கி போக முடியும். அது வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ வரலாம், பேசிகிட்டு இருக்கலாம், அதில் ஒரு மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் மரண விழா பெறுவவர்களுக்கு சான்ஸே கிடையாது. அதனால தான் ஐயா சொல்றார், இறந்தவரை எடுத்திடும் போது அதற்றுகின்ற உலகி இரவாத பெருமரனில் ஏன் அடைய மாட்டீர், மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு, மறந்தும் இதை சம்மதியாது என் மனம்தான். நீங்க மறந்துடுறீங்க, உங்களை வச்சு நான் மறக்கலையான்றார். மறந்தும் இதை சம்மதியா என் மனம்தான், தன்மனமோ வன்மனமோ அறியேன். உங்களை பற்றி வள்ளலார், நம்மளை பற்றி வள்ளலார் தான் அதிகம் நினைக்கிறார், நம்மளை பற்றி நம்மளே நினைக்கல. புரியுதுங்களா? அதனால தான் வள்ளலார் நமக்கு அழுத்தழுத்தமாக ஏன் சொன்னார்னா, இந்த பிறப்பு என்பது கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த மனித பிறப்பு கொடுக்கப்பட்டது. நம்ம சாதாரணமான தாவரங்களிலிருந்து ஊர்வன பரப்பன நடப்பன அசுரர் தேவர் மனிதர் என்ற கண்டினியூட்டி இந்த ப்ரொமோஷனில் வந்து 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 இப்போ உயர் இடத்துக்கு வந்திருக்கிறோம்.
இப்போ எப்படி ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சால் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கா? அது மாதிரி அந்த உழைப்பினால் தானே ப்ரொமோஷன் கிடைக்குது. அது மாதிரி இந்த பிறவியினுடைய ஒவ்வொரு பிறவு எடுத்து 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 அதனால் கிடைத்த உயர்ந்த பதவி தான் மனித பிறப்பு. இந்த உயர்ந்த பிறப்பாகிய மனித பிறப்பை நாம் இழந்து விடலாமா? ஏன்னா இந்த ருசி நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம ருசி 3 ருசி தான் கண்டிருக்கோம். என்ன ருசி? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த 3 ருசியிலேயே நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டோம். ஆனால் அந்த பேரின்ப சித்தி பெருலாபம் இருக்குது பற்றியா, அந்த லாபத்துக்கு நம்ம ஒரு சிற்றின்பத்திலே இருக்கோம். இதே போதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது அழியிற இன்பம். வள்ளலார் சொல்லியது அழியாத இன்பம். நம்ம அழியிற இன்பம், மரணம் வரக்கூடிய இன்பம் இந்த 3. இந்த 3 இன்பத்தில் நீங்கள் இருக்கின்ற வரையில் உங்கள் மரணம், உங்களை மரணம் துரத்தி கொண்டே இருக்கும். யமன் துரத்தி கொண்டே இருப்பான். ஏன்னா இது பூலோக வாழ்க்கையில் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட சுதந்திரம். போன தடவை கூட சொல்லியிருக்கேன். இந்த வாழ்க்கை உங்கள் அழிவு பாதையில் தான் கொண்டு செல்லும். இது உங்கள் முடிகிற ஆயுசு முடிகிற இதை அனுபவிக்க முடியுமா சார்? ஒரு பிறந்து ஒரு கல்யாணம் ஒரு 20 வயசில் பண்ணால் ஒரு 40, 50, மிஞ்சி போனால் 60. 60க்கு மேலே போயிட்டா என்ன பண்ண? உங்கள் பசங்க பிள்ளைங்களா உங்களை ஓரம் கட்டிடுவாங்க. நீ எவ்வளோதான் கோடி கோடியாக வச்சுருந்தாலும், அப்பா சும்மா இருக்கப்பா, வயசான காலத்தில் ஓரமாக உட்காராது வந்து தொல்லை பண்ணுறீங்கன்னுவான். அப்போ இந்த இன்பம் எங்கே போச்சு? ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இந்த இன்பம் மூணும் எல்லாமே அம்பக்கு. அவன் வந்து உள்ள உட்காந்துக்குவான், உங்களை ஓரம் கட்டிடுவான். இப்படியே தான் பிறவிதோறும் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பிறப்பை அழிப்பதற்காகத்தான் வந்தார் வள்ளலார். பிறந்த பிறப்பு இதில்தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம், பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தேன். இந்த இன்பம் பேரின்பம், நிலையான இன்பம். இந்த இன்பத்தை அழிப்பதற்கோ அடக்குவதற்கோ யாராலையும் முடியாது. அதான் அழகா சொன்னார். என்ன சொல்றாரு? நம்ம அடிப்படையானது ஒரு தெய்வன்ற இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா வந்தது ஆபத்து. இப்போ நம்ம அதையும் முடியலையா? ஜாதி விடுறது கூட அப்பாரா. நீங்க ஜாதி விட முடியல, கடவுளையும் விட முடியல. விட முடியுதா? அதை தான் ஐயா சொல்றாரு. எவ்வகை சார் மதங்களிலே பொய் வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்தே எமது தெய்வம் என்றே கைவகையே கதறுகின்றி தெய்வம் ஒன்றென்றறி கரிபிடித்து கலகமிட்ட பெரியடிலும் பெரியீர் ஐவகைய பூத உடம்பு அழிந்திடில் என் புரிவி அடி உடம்பை அழியாமையாக்கும் வகையடி உய்வகையன் தனித்தந்தை வருகின்ற தருணம் எது உற்றதிவின் உற்றிடுவீர் உண்மை உரைத்தேனே. புரியுதுங்களா? நீங்கள் கேட்கலாம் ஈரோட கதிர்வேல் எப்படின்னு. எனக்கெல்லாம் ஜாதி சமயம் மதம் ஏனோ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு 30 ஆண்டுகள் ஆச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு எல்லாம் தூக்கி அப்புறப்படுத்தியாச்சு. எனக்கு யாருமே நான் என்ன ஜாதி நான் கேட்க மாட்டேன். என் வாழ்க்கையில் என் வாயில் அந்த வார்த்தையே வராது. என் கடையில் இருக்கும்போது அப்படி தான். யார் வந்தாலும் வாங்க சார்னுவா உட்காரணுவாங்க. நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்க மாட்டோம், என்ன கொலன்னு கேட்க மாட்டேன், என்ன கோத்திரம்னு கேட்க மாட்டேன். அது இயற்கையிலே எனக்கு அப்படி இன்னைக்கு கேள்வியே 1000 பேர் நம்ம இடத்துக்கு வருவாங்க வடலூர்லேயே. நீங்கள் எந்த ஊரில் வரீங்க, என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்பேன். தவிர என்ன ஜாதி, என்ன குலம், என்ன கோத்திரம் எதுவுமே கேட்க மாட்டேன். கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் மனிதன், நம்ம இறைவனால் படைக்கப்பட்ட ஆன்மாக்கள் அல்லவா. அதனால தான் வள்ளலார் அதுக்கு ஒரு பெரிய டைட்டிலே கொடுத்தாரு. நம்ம என்ன உரிமை உடையவர்கள்? ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடையவர்கள். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியம் போட்டார். அதை இப்போ படிக்கிறீங்களா? வழிபாட்டு முடிஞ்ச உடனே ஒவ்வொரு நாளும் படிக்கிறீங்க சார். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும். ஒரு நாள் தவறாத படிக்கிறீங்க. ஆனால் படிச்சுட்டு நண்பர் சொன்ன மாதிரி கதவை தாண்டினோடனே பழைய குருடி கதவை திராடின்னு வந்துடும். வாரம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் துணி வரணும்.
ஏன்னா உங்கள் மேலே குற்றம், நான் தான் முதல்ல சொன்னேன், இது நம்ம மேல் குற்றம் இல்லை. அப்படி விட்டு விட்டால் நம்ம சமுதாயம் நம்மளை கண்டபடி பேசுது. அதுக்காக பயப்படுறீங்க இல்லையா? நாங்கள் அது மாதிரி சமுதாயத்தை நான் ஒற்றை வச்சுக்கிறதே கிடையாது. மீறிட்டாங்க. இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு வந்து இளைஞர்களை சீக்கிரம் கொண்டு வந்துடலாம் சன்மார்க்கத்திற்கு. முதியவர்களை கொண்டு வரது கஷ்டம். அவங்கெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் நான் அதான் தான் பல தடவை சொல்ல மாட்டீங்களே, நீங்கள் பெரியவர்களை ஒரு 40-50 வயசு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களை சன்மார்க்கத்துக்கு போய் சொல்லாதீங்க அவங்ககிட்ட. நான் அதே சொல்லுவேன். அவங்க உங்களையும் கெடுத்துருவாங்க, ஊரையும் கெடுத்துருவாங்க. அவங்ககிட்ட போய் சன்மார்க்கத்தையே பேசாதீங்கன்ற நான். வரக்கூடிய இளைஞர்கிட்ட பேசுங்க. உடனே அவன் குடிச்சுக்கிறான் இல்லைங்களா? இன்னைக்கு கூட ஒரு பேச்சு பேசும்போது சொன்னாங்க, இப்போ இந்த செல்ஃபோன் இருக்குது, இந்த செல்ஃபோன் உலகத்தில் இருக்கிற விஷயமெல்லாம் கொடுக்குதான். இதில் எந்த சாமியாவது இதில் வந்து காட்டுதான் நமக்கு இந்த நான் தான் கொடுக்குறேன்னு? இந்த செல்ஃபோன் இருக்கக்கூடிய அத்தனை அணுவினால் உற்பத்தி ஆகக்கூடிய அணு ஆராய்ச்சினால் கண்டுபிடிக்கக்கூடிய அத்தனை நம்ம உட்காந்த இடத்துல பார்த்துக்கிறோம், கேட்டுக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் எந்த சாமியாவது நான் தான் இதை கொடுத்துன்னு சொல்லிச்சா? இது யார் கண்டுபிடிச்சது? அறிவியல். அப்போ அறிவியல் சாதனை எவ்வளோ நமக்கு பயன்படுது இன்னைக்கு? இன்னும் உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த செய்தி ஒரு செகண்டில் நம்ம கண்டுபிடிச்சிடுறோமே. அப்போ இது பெருசா, உங்களுக்கு ஜாதி சமய மதம் பெருசா? அன்றைக்கி ஏதாவது ஒரு செய்தி சொல்லணுன்னா கூட நம்ம ஆளை வச்சு எங்கெங்கேயோ அனுப்பணும். இப்போ இன்றைக்கி புள்ள அமெரிக்கா படிக்குதுன்னு வச்சுங்க, அமெரிக்கா படிக்கிற பிள்ளைய நீங்கள் அன்றாடம் நேரில் பார்த்துக்கலாம், அன்றாடம் பேசலாம். அப்போ எந்த சாமியாவது குறுக்கு வந்து நான் தான் காமிச்சேன்னு சொல்லுதா? அப்போ இந்த பிரபஞ்சம் என்பது எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, எப்படி அணு ஆற்றல்களால் பின்னப்பட்டு இருக்கிறது, இத்தனைக்கு யார் ஹெட்டு? அவர் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதனால தான் அதுக்கு அருள் பெரும் ஜோதின்னு வச்சார். அதுக்கு ஈக்குவல் எந்த விதமான ஈக்குவலும் கிடையாது. அதனால தான் அதுக்கு தனி பெரும் கருணை ஆச்சுங்களா? அதனோட இயக்கத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பயமில்லாத வாழ்கிறோம் சார். அன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளையை அனுப்பிச்சிட்டா பயந்துகிட்டு இருப்போம். வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டா, ஒரு வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டா. இன்னைக்கு போகிறது அந்த பொருளை எந்த வண்டியில் போகுது, எப்படி போகுது, எந்த வழியில் திரும்புகிறாங்க, யார் கூட போகிறாங்க, எல்லாமே உட்காந்த இடத்துல பார்த்துக்கலாம். எந்த இடத்துல எல்லாமே தெரியுது. இன்னைக்கு இன்னும் அரை மணி நேரமாக 4 நிமிஷமா 5 நிமிஷம் 1 நிமிஷம் தான் வாசப்படல வந்து நிற்குது வண்டி. இவ்வளவு பெரிய அணு ஆராய்ச்சியை கண்டுபிடித்து பதிய வைச்ச ஆண்டவர் எங்க? அதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள், அறிவியல் வல்லுநர்கள் எங்க? நம்ம இன்னும் மூடமாக போய் என்ன பண்றோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய என்பவற்றில் கொண்டு வராரு பாருங்க. நம்ம எந்த இடத்துல மூழ்கி இருக்கிறோன்றத பட்டியல் போட்டு சொன்னாரு. தினமும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். முக்கிய தடைன்னு போடுறாரு, சாதாரண தடைனா சொல்றாரு. சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய எது? சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள். அதோன்னு எடுத்துறாரா? அதில் உள்ள ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணாச்சிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். இந்த எண்ணம் நமக்கு வரணும் சார். சார் இன்னைக்கு போயிட்டா நாளைக்கு யார் வந்து நம்மளை யாரும் கூப்பிட போகிறதில்ல. போனது தானே. செத்து போயிட்டா நம்மளை யார் எந்த பொண்டாட்டி பார்க்குதா, புள்ள பார்க்குதா, அப்பா மகன் யாராவது பார்க்குறாங்களா? முடிஞ்சு போச்சு. நல்லா போகிறதோட காலையில் செத்துட்டா சாயந்தரம் வரையும் கொஞ்சம் தம் பிடிச்சி அந்த துக்கத்தில் அழுதுட்டு இருப்பீங்க. ஒருவேளை சாப்பாடு உள்ளே போயிட்டா எல்லாம் ஆப்சண்ட்டு, பழைய வேலையை ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து உடம்பையும் உயிரையும் காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் என்பதை புரிந்து கொண்டு அவர்தான் நம்மை அனுப்பினார். அவருக்கு நமக்கும் தான் தொடர்பு, வேற யாருக்கும் தொடர்பே கிடையாது. ஆமா, இன்னைக்கு அதனால தான் நான் அந்த சப்ஜெக்ட் எடுத்தேன். அததான் அதுக்கப்புறம் தான் வள்ளலார் இன்னொரு பாடம் நடராஜபதி மாலையில் சொல்லுவார். நீங்களாம் படிக்கிறீங்களே,
இந்த பொறுப்பு கொடுத்துட்ட பிறகு, இந்த பொறுப்பை வள்ளலார் ஏற்றுக்கிட்ட பிறகு தான் ஆண்டவருக்கு வந்து துன்பம்ன்றது அகலிச்சான். அதை தான் நடராஜபதி மாலையர் சொல்கிறாரு, துன்பலாம் தீர்ந்தனே சுகம் வலித்தது நிறை சூழ்ந்த அருளொளி நிறைந்த சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரமதானது. உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண் உயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை உன் மன நினைப்பின் படிக்கு அன்பனி பெருக உலவாது நீடூடி விளையாடுக. என்ன கொடுக்கிறாராம்? அருஜோதியாம் ஆட்சி தந்தோ உன்னை கைவிடும் நம்மானை என்றே இன்புற திருவாக்களித்து என் உள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே. இல்லையா? அங்க யார குருன்னு சொல்றாரு? ஆண்டவர் தான் சொல்றாரு. அதனால் நீங்கள் எல்லோரும் இன்றையிலிருந்து போல் இனியும் வீண்காலம் கழிக்காமல் இனி கொஞ்ச காலம் ஆண்டவருடைய சிந்தனையில் இருங்கள். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது அத்தனை கொடுப்பார். இல்லாமல் எனக்கில்லை எல்லோருக்கும் தருவேன், என்னுடைய பெரும் செல்வம் என் புகழ்வேன் என்று சொல்லுவார் வள்ளலார். அதனால் மற்ற தெய்வங்களெல்லாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய் இருக்கும், இங்கே இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லாமல் எனக்கில்லை எல்லோருக்கும் தருவேன், என்னுடைய பெரும் செல்வம் என் புகழ்வேன் அம்மா என்று கூறிக்கொண்டு இதுவரையில் அமைதியாக பொறுமையாக நிதானமாக இருந்த அத்தனை ஆன்மாக்களுக்கும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அழியா புகழ் அருளையும் கொடுத்து வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்திலே எல்லோருக்குமாக விண்ணப்பம் செய்து என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.